विचारितोन्देवदारतमनगम्यं लक्ष्मीनगमं शरणं प्रपद्ये। श्रीमान् वेंकटनाथादि कवितार्की केसरी वेदांताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि प्रपद्ये। निरवद्यानां सत्यां गुणसत्पदां शरणं बौद्धीतानां सर्वोपमीश्वरम् श्रीमद्रङ्गजटारि संविवरालब्धागमान्तुभयं श्रीमद्वीरघुपगातुचरचित्पादारविन्दाश्रयम् श्रीमद्वेदवंशदेशीयते कारुण्यवीक्षास्पदं सेवे रङ्गधुरीण साधनवशं नारायणं योगिनं वेदान्तदेशीयतीन्द्रकटाक्षलब्धे श्रय्यन्तसारमणवत्तिगुणं साक्ष्यं नारायणाद्यतुटिकृपाभिषिक्तं श्रीरङ्गनाथेतिशेखरमाश्रयामः। वाழிप्रकालन् வாழிகலிகன்று வாழி குறைவூர் வாழ்வேந்தன் வாழியரோ மாயோனை வாழ்வழியால் மந்திரங்கொள்கையர்கோன் தோயோன் சுடர்வானவேல். போன வாரத்திலேருந்து 2-3 விவாதார கதைகளை சாய்க்கிறார். அது எதுக்குன்னு சொன்னா, மேல தான் பிரார்த்திக்க போறேன், தனக்கு அனிஷ்ட விருத்தியை பிரார்த்திக்க போறேன். அதுக்காக என்ன பண்றேன்னா, லோகத்துல ஒருத்தர் இடத்துல ஒண்ணு யாச்சிக்க போறவன், ஒரு ஏழை பிராமணன் பொண்ணு கல்யாணத்துக்கு ஏதோ யாச்சிக்க போறான், ஒரு பணக்கார இடத்துல போறான். அப்ப அவன் என்ன சொல்லுவான், அவர் ஏற்கனவே எங்கெங்கெல்லாம் எதுக்கெல்லாம் டொனேட் பண்ணிடுறோம் அதை பத்தி ஒரு லிஸ்ட் சொல்லுவான். ஏன் அது மாதிரியாக என்ன பண்றேன்னா, வறுமிடர்களை மாற்று என்று மேல பிரார்த்திக்க போற. அதுக்கு தகுந்த மாதிரி யார் யாருக்குலாம் இடர்களை பகவான் உட்காரம் பண்ணானோ அதெல்லாம் சாட்சிட்டு வர. அதில் வாமனாவதாரம் வரை போன வாரத்துல பார்த்தோம். இப்போ கஜேந்திரனுக்கு ரட்சணம் பண்ணதை இந்த இப்ப மேல் இதுல சாய்கிற. 4 திசை நடுங்க அஞ்சிரை பறவை ஏறி நால்வாய் மும்மத திருசவி முருதனி வேழத்தரந்தையை ஒரு நாள் இருநீர் மடுகுள் தீர்த்தனை. போன வாரமே பார்த்தோம், கொஞ்சம் டீப்பாவே பார்த்தோம் வியாக்கரணம். இந்த தீர்த்தனை என்பதெல்லாம் ராமனை கிருஷ்ணனை என்று சொல்ற மாதிரியாக 2ஆம் வேற்றுமை இல்லை, சைப்படுக்கும் வேற்றுமை கொண்டதல்ல, ஆப்ஜெக்ட் இல்லை. அது தீர்த்தா என்று அர்த்தம். முன்னிலை ஒருமை இறந்த கால வினை முற்று இதெல்லாம் நீ பண்ணேன்னு சாய்கிற. தீர்த்தாய்னா தீர்த்தனை, அழித்தனை, அழித்தாய், நீ அழித்தாய் என்று அர்த்தம். ஒரு 4 திசை நடுங்க அஞ்சிரை பறவையேறி நால்வாய் மும்மதத்து இரு செவி ஒரு தனி வேழத்து அறந்தையை ஒரு நாள் இருமேல் மழுகுள் தீர்த்தனை. அங்க அறந்தையை என்பது ராமனை கிருஷ்ணனை என்ற மாதிரி. அறந்தை என்று சொன்னால் அரதிகி சம்ஸ்கிருத சப்தம் துக்கம், அது அறந்தை என்று தமிழ்ல ஆறுது. அறந்தைனா துக்கம், அதுக்கு மேல ஐ சேர்த்திருக்க அறந்தையை. அப்போ அறந்தையை பழத்தை, நான் பழத்தை சாப்பிடுகிறேன், ராமனை கூப்பிடுகிறேன் அப்படி சொல்ற மாதிரி. அந்த இடத்துல ஐ என்பது 2ஆம் வேற்றுமை உருவு. தீர்த்தனை என்பதுல 2ஆம் வேற்றுமை உருவு இல்ல, இந்த ஆப்ஜெக்ட் இல்ல, வினை முற்று, அதாவது பர்ஃபெக்ட் பர்ப். அது அதாவது இறந்த காலத்தை பாஸ்ட் சொல்லக்கூடியது. நீ இதை செய்தாய் என்று சொல்லக்கூடிய பர்ப் அது. தீர்த்தல் என்று சொன்னால் அழித்தல் என்று அர்த்தம், அழித்தாய் அப்படின்னு அர்த்தம். 4 திசை நடுங்க. பகவான் அவன் ஆதி மூலமே கூட்ட போது எல்லா லோகத்துல இருக்குவாரும் நடுங்கும்படியாக பெருமான் எப்பயுமே அவசரப்படாத இருப்பா. அதாவது எப்பயுமே கத்திட்டு இருக்குவா. கத்தினா யாரும் சட்டை பண்ண மாட்டா. எப்பயுமே சிடு மூஞ்சியா இருக்கிறவா மூஞ்சி தூக்கி வச்சுட்டா யாரும் ஒண்ணும் பண்ண மாட்டா. எப்பயுமே சாஃப்டா இருப்பா, எப்பயுமே கோபப்பட மாட்டா. அவ கோபப்பட்டா அதை ஏற்றுக்கொள்ள முடியாது, உடனே ஜனங்கள் பயப்படுவா. அத மாதிரியாக பகவானே இவ்வளவு வேகமாக துறையோட சொல்றான் அப்படின்ன உடனே எல்லாரும் பயப்படும்படியாக இருந்தது. 4 திசை நடுங்க. அது மாத்திரம் இல்ல, இத்தனை நாளா தேவதாந்திரங்கள் என்ன நினைச்சாங்கன்னா, இத்தனை நாளா சாஸ்திரம் தெரியாதவா எத்தனையோ பேர் நம்ம தெய்வம்னு நினைச்சிட்டு, அதாவது நம்ம பரதேவதைன்னு நினைச்சிட்டு நம்ம அவ ஸ்தோத்திரம் பண்ணிட்டு இருந்தா. இப்ப நாகம் நாகம் நச்சாகம்னு சொல்லி அவன் ஆதி மூலமே கூப்பிட்டான். அந்த சொல்லுக்கு பொருள் நாம இல்லை. இப்ப ஊர் உலகத்துக்கெல்லாம் தெரிய போறது நாம் இல்லை என்று அது ஒரு நடுக்கம் அவளுக்கு. அதாவது தன்னுடைய அயோக்கியதை வெளிப்படுறது என்பதுல இருக்கக்கூடிய ஒரு நடுக்கம் அவர்களுக்கு. அப்படி 4 திசைனா 4 திசையில இருந்த தேவதைகளும் எல்லோரும் பயப்படும்படியாக அஞ்சிரை பறவை ஏறி. சிறைனா பல்லி நரகம் தான், ஜெயில், காராகிரகம்னு சொல்றோமே, அந்த சிறை சொல்லுதுதான், ஆனா பொருள் அது இல்லை. சிறை என்ற சொல்லுக்கு சிறகுகளுக்கு சிறை என்று ஒரே அந்த சொல்லுக்கே சிறை என்கிற சொல்லுக்கு ஜெயின்ற அர்த்தமும் உண்டு, காராகிரகம்ன்ற அர்த்தமும் உண்டு, இறக்கைகள் என்ற அர்த்தம் உண்டு.
அஞ்சிரைய மடனாராய் அழியத்தாய். ஆழ்வாரும் பயன்படுத்துகிறார், நம்மாழ்வாரும். அஞ்சிரை பறவை ஏறி சிறை அஞ்சிரை, அழகிய சிறை. அந்த அஞ்சிரைன்றதுல பொருள் வேற, ஆனா அஞ்சு என்கிற எண்ணிக்கை வருது. அஞ்சிரை பறவை ஏறி, அதாவது ரக்ஷணத்துக்காக வேகமாக செல்ல அதுக்கு இருக்கக்கூடிய சாதனம் இப்போ தேவை. பகவான் அந்த மடுக்கரைக்கு வர்றதுக்கு காரணமா இருக்கக்கூடிய கமன சாதனமாக இருக்கிறதுனால அந்த சாட்சிய ஏறி மடுக்கரைக்கு வந்து நால்வாய் மும்மதத்து இரு செவி ஒரு தனி வேழத்தரந்தையை ஒரு நாளிரு நீர் மடுவுள் தீர்த்தனை. நால்வாய், இங்க 4 என்று ரசபந்தத்துக்கு அமைக்கிறதுக்கு 4 என்பது நம்பர். ஆனா 4 வாய், அதாவது ஒரு சிலதெல்லாம் எண்ணிக்கையை சொல்லக்கூடிய நம்பர் எண்ணிக்கையே சொல்லும். மும்மதத்து என்று சொல்ற இடத்துல 3 என்பது 3 மதம் மும்மதம். அந்த மும்மதம் என்பது 3 என்ற நம்பரையே சொல்லுது. ஆனால் 4 வாய் என்று சொல்லும் போது 4 வாய், அதாவது வினைத்தொகை, அதாவது தொங்கிக் கொண்டிருக்கிற வாய் என்று அர்த்தம். அது எண்ணிக்கையை நினைவுபடுத்துறது. தொங்குகின்ற வாய் 4 வாய். மும்மதம், யானைக்கு மதம் பிடித்தது என்று சொன்னால் 2 கன்னத்திலையும் ஜலம் சொட்டும். அது மாதிரி ஆண்குறியிலே ஜலம் சொட்டும். இதை மொய்க்கிறதுக்கு வண்டுகள் வரும். அது கமகமான வாசனையோடு கூடியதாக இருக்கும். இது கவிகள் மும்மத புனல் சோர எல்லா கவிகளும் வர்ணிப்ப. ஆழ்வார் கூட கிருஷ்ணனை சொல்லும் போது அவன் வாயிலிருந்து சின்ன குழந்தை எச்ச சொல்றது, அது மாதிரியாக இருக்கும்போது அவனுக்கும் இதை வர்ணிக்கும் போது பெரியாழ்வாரும் கிருஷ்ணனை யானையா வர்ணிக்கிறார். அப்ப சொல்றது, அப்ப தொடர் செங்கிலிகை சலார் பிலார் என்ன தூங்கு பொன்மணி ஒழிப்ப படு மும்மத புனல் சோர வாரணம் பையனின் ஊர்வது போல் அப்படின்னு சாய்க்கிறார். இது மாதிரி மும்மதம் இரு செவி, இரு செவின்றதுக்கு நம்பராகவும் அர்த்தம் பண்ணிக்கலாம். இருமை செவி இரு செவி. இருமை என்று சொன்னால் பெரிய என்று அர்த்தம், அந்த பெரிய காது என்று அர்த்தம், அல்லது 2 காதுகள் என்று அர்த்தம். 4 வாய், தொங்கிக் கொண்டிருக்கக்கூடிய வாய். பிராணிகள்ல வாய் தொங்கக்கூடிய வாயை உடையது யானை. யானைக்கு மட்டும் இருக்கக்கூடிய பிராணிகள்லயே மிருகதாகாரம், பெரிய உருவத்தை கொண்டது. இருக்கக்கூடிய மிருகங்களுக்குள்ளேயே வித்தியாசமான படைப்பது, அதாவது பெரிய உருவத்தை கொண்டது. தும்பி கையை உடையது, மனிதனை போல கையால சாப்பிடக்கூடியது. ஒரு கை, ஆனா 2 கையில ஒரு கை உடையது. தொங்குகின்ற வாயை உடையது, 4 வாயை உடையது, மும்மதத்தை உடையது. மும்மதம்னு சொன்னதால என்ன தெரியுதுன்னா அங்க வலிமையை சொல்றார். எவ்வளவு நாள் பகவானையே கூப்பிடாத அவன் சண்டை போட்டிருக்கான், அந்த அளவுக்கு உண்டான சக்தி இருக்கிறதுக்காக அப்படி சாச்சிருக்க. இரு செவி என்று சொன்னால், இருமை செவி என்று சொன்னால் பெரிய செவி என்று அர்த்தம் வரலாம், அல்லது 2 செவி என்று அர்த்தம் வரலாம். இரு செவி ஒரு தனி வேடம். ஒரு தனி வேடம்னா உற்றார் உறவர்கள் இல்லாமல் ஒருமைப்படுத்தப்பட்ட தனிமைப்படுத்தப்பட்ட வேடம். எத்தனையோ அந்த முதலை பிடிச்சிருதுன்னு தெரிஞ்ச உடனே எத்தனையோ நாள் உற்றார் உறவினர்களான அதனுடைய பந்துக்கள் எல்லாம் இழுத்து பார்த்தா, கரைக்கு இழுத்து பார்த்தா முடியல. கடைசியில அவ விட்டு போயிட்டா. கடைசியில இப்போ அப்புறம்தான் இவன் என்ன பண்றான், பகவான இவனும் பிரயத்னப்பட்டு பார்த்தான். முதல்ல தன்னை சேர்ந்தவர்கள் தன்னை காப்பாற்றுவா என்று நினைச்சான், அவளால முடியல. அப்புறம் தன்னாலேயே தன்னை காப்பாற்றி கொள்ள முடியும்னு நினைச்சான், அப்பயும் முடியல. அதுக்கப்புறம் தான் பகவானை கூட்டம் ஆவான். அப்போ ஆகிஞ்சன்யம் அனன்யகதிகத்துவம், தன் கையில தன்னைத்தான் காப்பாற்றி கொள்ள முடியாது என்ற நிலை இருக்கு. அது சரணாகதிக்கு அதிகாரி ஆக்குறது, ஒருத்தனை அதிகாரி ஆக்குறது. அதனால ஒரு தனி வேடம், தனி வேடம்னா எல்லாம் கிளம்பி போயிடுது, யானைகள் எல்லாம் மற்றவெல்லாம் கிளம்பி போயிடுது. அந்த நிலையில இருக்குவா. அம்மா ஏதோ படுத்துட்டு இருக்கா, எல்லா பொண்களும் வந்தா, ஆத்துல வந்தா, ஆஸ்பத்திரியில போய் பார்த்தா, அப்புறம் ஐசியூல இருக்கா அம்மா, அப்புறம் ஐசியூன்ட்டு போயிடுவா. ஏன்னா எத்தனை நாளைக்கு தங்குவா, அவளுக்கு குழந்தை, அவளுக்கு ஸ்கூல் போகணும், காரியம் இருக்கு, உறவே இவ்வளவுதான். அதனால எல்லாம் ஆரோக்கியமா நன்னா வாழ்ந்து கொண்டிருக்கிற வரை உறவுகள் எல்லாம் இவா நம்ம காப்பாற்றுவா, அவா நம்ம காப்பாற்றுவா, இதை என்னெல்லாம் ஆழ்வார் தான் சாட்சியரே. அதனால துணையும் சார்பும் ஆகுவார் போல் சுற்றத்தவர் பிறரும் அணைய வந்த ஆக்கம் உண்டு அட்டைகள் போல் சுவைப்பர். கனை ஒன்றாலே 7 மரபு மீத எம் கார்முகிலை துணையென்று உய்ய போகலெல்லாம் இல்லை கண்டீர் பொருளே. லோகத்துல துணையும் சார்பும் ஆகுவார் போல்,
லோகத்துக்கு இருக்கவா என்ன பண்ணுவா, ஒரு சிலர் நமக்கு உபகாரம் பண்றான்னு சொன்னா கூட ஈஸ்வர சங்கல்பம் இருந்தாதான் முடியும். ஒருத்தருக்கு முடியவே இல்லை, கடைசியில் என்ன பண்ண நம்மளால தூக்கவா முடியும்? ஓ முடியலன்னா கையை பிடிச்சி அதால்தான் நம்ம பழைய காலத்துல சொல்லுவா, இருக்கிறவரை நாம ஒருத்தருக்கு கஷ்டம் இல்லாம இருக்கணும், கஷ்டம் இல்லாத இருக்கணும்னு சொல்லுவா. ஏன்னா எப்பேற்பட்ட அன்பு கொண்ட வாழால கூட தூக்க முடியாது. ஒருத்தரை ஏதோ பிடிச்சுட்டு கூட்டு போறவரை கூட்டு போவா, அதுக்கு மேல அவளால தூக்க முடியாது. ஏன்னா ஒருத்தரை தூக்குறதுன்றது அவ்வளவு சுலபம் இல்லை. ஆகையினால என்ன ஆகுனா, யாரா இருந்தாலும் ஒரு நாள் பண்ணி பார்ப்பா, 2 நாள் பண்ணி பார்ப்பா. எவ்வளவுதான் மனசுல ஆசை இருந்தாலும் உடம்பு இடம் இருக்காது. ஹிருதயத்துல ஆசை இருக்கு, மனசுல பண்றதுக்கு ஆசை இருக்கு, ஆனா உடம்புல சக்தி இருந்தா தானே முடியும். அப்ப யாருக்கா இருந்தாலும் ஒரு நிலைக்கு போனா விட்டு பெருமாள் திருவுள்ள பத்தலாம்னு சொல்லுவா. அது எப்பேற்பட்ட பதிப்பிரதியா இருந்தாலும் புருஷன் விஷயத்தை சொல்லுவா, எப்பேற்பட்ட புருஷனா இருந்தாலும் மனைவியை சொல்லிடுவான். ஆகையினால எல்லாரும் ரத்த ஓட்டம் நன்னா இருந்தது சௌக்கியமா இருக்கும் போதுதான் துணையும் சார்பும். துணைன்னு சொன்னா சுகதுக்கத்தை பங்கு போட்டுக்கிறதுக்கு துணைன்னு பேரு. நான் இருட்டுல போறேன் கூட வரையா அப்படின்னு கூப்பிடுறோமே, அதுக்கு துணைன்னு பேரு. சார்புனா நம்ம அவாலே தூக்கிக்கிறது. சார்புனா அகதிக்கு கதியாக இருக்குது. அப்ப ஹெல்ப் பண்றது இல்ல, ஒட்டுமொத்த ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கிறதுக்கு சார்புன்னு பேரு. ஒட்டுமொத்த ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்காத கூட ஹெல்ப் பண்றதுக்கு துணைன்னு பேரு. லோகத்திற்கா மொத்த பேரும் துணையும் சார்பும் ஆகுவார் போல் அப்படின்னு ஆழ்வார் சாட்சியத்தினால ஆக முடியாதுன்னு அர்த்தம். நினைச்சா கூட ஆக முடியாது என்று அர்த்தம். ஏதோ ஈஸ்வர சங்கல்பத்தால எவ்வளவு நாள் ஒருத்தர் துணையாகலாமோ சார்பாகலாமோ அவ்வளவு நாள் தான் சார்பு ஆக முடியும்னு அர்த்தம். சுற்றத்தவர் பிறரும் சொன்னதுனால அந்யோன்யமான தாம்பத்தியம் முதலா இருக்கிற விஷயத்துல கூட சரி, அணைய வந்த ஆக்கம் உண்டு. பெரும்பாலானவா எப்படி இருக்கா, இவாளால நமக்கு என்ன லாபம், லாபம் இல்லாட்டா விட்டுட்டு போயிடுவா. இப்படி நீ 10,000 பேர்கிட்ட பழகினா அதுல ஒருத்தர் 2 பேர் தவிர மொத்த பேரும் அட்டைகளா இருப்பா. ஒருத்தர் 2 பேரும் அட்டைகள் மாதிரி இல்லாம இருப்பா. அவளாலையும் ஒண்ணும் பண்ணிக்க முடியாது. அந்த நிலைக்கு நீ வந்துடுவ. துணையும் சார்பும் சொன்னா பகவான் ஒருத்தன் தான். அட்டைகள் போல சுவைப்பர். இந்த பல பேர் நம்ம ரத்தத்தை உறிஞ்சக்கூடிய அட்டைகளா இருப்பாதான் நிறைய பேர் உங்க லோகத்துல. அதாவது உங்ககிட்ட லாபம் இல்லாட்டா உங்ககிட்ட வரமாட்டா அப்படின்னு அர்த்தம். வேண்டிய அளவுக்கு மட்டும் உங்ககிட்ட இருந்து இழுத்துக்க மாட்டா, தேவைக்கு அதிகமாக உறிஞ்சுவா உடனேன்னு அர்த்தம். அதனால அப்படின்னு சாய்க்கிற ரீதியில இவனும் ஆரம்பத்துல யானைகள்லாம் சேர்ந்து இவனை இழுத்து பார்த்தது. அப்புறம் யானைகள்லாம் விட்டுட்டு கிளம்பிடுச்சு. அப்ப அவனை டாக்டர் கிட்ட பொண்கள்லாம் வந்திருக்கா, அம்மா படுத்த குடிக்கையா இருக்கா, டாக்டர் கிட்ட இருக்கா. நார்மல் வாழ்ந்த வரை கொஞ்சம் ஹோப்பு. ஃபோன் பண்ணா, எங்க அம்மா கொஞ்சம் பரவாயில்ல மாதிரி இருக்கா, இன்னைக்கு கொஞ்சம் கட்சி ஷார்ட் இருக்கா, அதனால நான் 2 நாள் இருந்து பார்த்துட்டு வரேன், நீங்க மேனேஜ் பண்ணுங்க அப்படின்னு ஃபோன் பண்றா. அப்புறம் தடாலும் ரொம்ப முடியல, டாக்டர் ஐசியூ கொண்டு போயிட்டான். அப்புறம் 1 நாள் 2 நாள் பாக்குறா. இனிமேட்டு எங்க எத்தனை நாள் இருக்குதுன்ட்டு என்ன பண்ணுவா, கூட பிறந்த இடத்துல சரி நான் கிளம்புறேன்டா ஏதாவது இருந்தா சொல்லிட்டு கிளம்புவா. அவ்வளவுதான் உலகம்னு இருப்பான். ஐயோ நம்ம தூக்கினால பால் கொடுத்தால எதுவுமே பேச முடியாது அப்படின்னு சொல்ற ரீதியில கஜேந்திரனுக்கு இதே நிலைதான் வந்தது. ஆகையினால துணையும் சார்பும் ஆகுவார் போல் எல்லாரும் எடுத்து பார்த்தா முடியல. அவதான் கிளம்பிட்டா. சரிடா ஏதாவது இருந்தா சொல்லுடா அப்படின்னு கிளம்பிட்டா. பொண்கள் எல்லாம் பிறந்தா அவ உட்கார்ந்து கிளம்பின மாதிரி கிளம்பிட்டா. அப்புறம் கஜேந்திரன் மட்டும் சண்டை போட்டு இழுத்து பார்த்தான். அப்புறம் அவனுக்கும் முடியல. அப்புறம் பகவான் இடத்துல அவன் ஆதி மூலமேன்னு கூப்பிட்டான். ஒரு தனி வேடம் அப்படின்னு சொல்ற. அப்போ பிரபத்தி பண்றதுக்கு நம்ம இடத்துல சக்தி இருக்கிற பட்சத்துல ஒருத்தன் பிரபத்தி கிட்ட போக மாட்டான். பக்தி யோகம் பண்றதுக்கு சக்தி இருந்தா அவன் பிரபத்தி கிட்ட போக மாட்டான். ஒரு தனி வேடம். அப்படிப்பட்ட வேடத்து அறந்தையை அறத்திகி வட சொல், அது துக்கத்தை சொல்றது. அவனுடைய அறந்தை என்ன அப்படின்னு சொன்னா, அப்ப நினைச்சுன்னா சரி இன்னும் 10 நாள் வாழ்ந்து என்ன பண்ண போறோம். அந்த க்ஷணத்தை கூட அவனுக்கு வந்து புத்தி என்னன்னா இப்ப தெரிஞ்சு போச்சு, வாழ்க்கையுடைய நிலையாம தெரிஞ்சு போச்சு. சரி ஒருவேளை இந்த புழுக்கிட்டேருந்து நீர் புழுக்கிட்டேருந்து நம்ம காப்பாத்திருந்தோம், எப்படியும் மரணம்ன்றது வரப்போறது, எப்படியா இருந்தாலும் போக போறோம். அப்போ இந்த முதல்ல வந்தபொழுது நாம் என்ன பண்ணோம், புஷ்பத்தை பகவானுக்கு சமர்ப்பிக்கணும்னு கையில பறிச்ச புஷ்பம் இருக்க, இது அவனுக்கு சமர்ப்பிச்சுட்டா போதும். இது துக்கமாயிடுது. போற உயிர் போறது, போனா போயிட்டு போறது. ஆனால் பறிச்ச புஷ்பத்தை பகவான் இடத்துல சமர்ப்பிக்கணும்ன்ற எண்ணம் வருது. அதுவே துக்கமா இருந்தது. அப்ப இருந்தது. அப்போ நாகம் கலேபர சியாசிய பிராணார்த்தம் மதுசூதன கரஸ்த கமலான்யேவ பாதையோர் அத்விதம் தவா. முதல்ல இருந்த துன்பம் நம்ம காப்பாத்திக்கணும். கடைசி க்ஷணத்துல அதுக்கு இருந்த துன்பம் பெருமானை சேவிக்கணும்,
இந்த புஷ்பத்தை அவனுக்கு பறிச்சா விட்டு அதை கீழே போடக்கூடாது. தரையில தும்பிக்கையில் இருக்க புஷ்பத்தை கீழே போடக்கூடாது, அவன் திருவடியில போகணும். இது துக்கமா இருந்தது அவனுக்கு. அந்த விவேகம் அதனால அறந்தையை, அந்த அறந்தையை ஒரு நாள், இப்படிப்பட்ட நாள், தன்னைத்தான் காப்பாற்றிக் கொள்ள முடியாது என்ற எண்ணம் விவேகத்தை விட்டு பரிச்ச புஷ்பத்தை உன் திருவடியில சமர்ப்பிக்கணும் என்ற எண்ணம் ஏற்பட்ட அந்த நாள், ஒரு நாள் இனி நம்ம காப்பாற்றிக் கொள்ள வழி இல்லை என்று சொப்பிரயத்ன நிவர்த்தி ஏற்பட்ட அந்த நாள், கஜேந்திரனுக்கு தன்னை காப்பாற்றிக் கொள்வது இனிமேல் நம்மால முடியாது என்ற நினைவுக்கு வந்த நாள், இருநீர் மடுவுள் தீர்த்தனை. இருமை நீர், இருநீர். இருமை என்று சொன்னால் அதிகம் ஆழமாகவும், இந்த மடு ரொம்ப ஆழமான ஜலத்தை கொண்ட அந்த நீர், அதுல இருந்த மடுவுள் தீர்த்தனை, அவனுக்கு எதிரியான அந்த துக்கத்தை தீர்த்தான். அவன் துக்கத்தை தீர்க்கிறது தான் என்ன அர்த்தம்னா, மடுவுக்கு புஷ்பத்தை வாங்கிட்டான், அப்புறம் முதலையையும் போக்கினான். அப்போ என்ன பண்ணா, மடுவுக்கு அந்த கஜேந்திரனோட முதலையோட ரெண்டுத்தையும் கட்டி அணைச்சிட்டு மடுவோட கரைக்கு அந்த முதலையை வெட்டி கஜேந்திரனை காப்பாத்தி அந்த புஷ்பத்தை திருவடியில சேர்த்துட்டான். மடுக்கரைக்கு போய் யானையையும் முதலையையும் அணைத்து கொண்டு போந்து நலிவு வராதபடி திருவாழியாலே முதலையை மட்டும் சீறி புகட்டாய். சீறி புகட்டாய் அப்படின்னு வியாக்கியானம் பண்ணுது. அந்த தீர்த்தனைன்றதுக்கு புகட்டாய். அதனாலதான் நமக்கு அந்த இலக்கணத்தை திருப்பி திங்க் பண்ண வைக்கிறது. இறந்த கால முன்னிலை தெரிநிலை ஒருமை வினைமுற்றாக தெரியுது. அப்ப அதுல இருந்து என்ன தெரியுதுன்னா, இப்போ பெருமாள் இதை பண்ணா, அறந்தையை தீர்த்தான். இப்ப பங்கி என்ன சாதிச்சிருக்காரு அப்படின்னு சொன்னா, மடுக்கரைக்கு போய் இருந்த இடத்துலயே சங்கல்பம் பண்ணிக்காத, சுதர்சன் அனுப்பாம யானையும் முதலையும் அணைத்து கொண்டு, பக்தனாக ஆதி மூலமே கூட்ட யானையும் அணைச்சுட்டான், முதலையும் அணைச்சுட்டான். ஏன் அப்படின்னா, ஸ்கூல்ல பசங்க பல்பத்தை மூக்குல போட்டுட்டோம். இப்ப பல்பம் இல்லை, எடுத்த உடனே பேனாக்கு வந்துட்டா, ஸ்லேடு கிடையாது, பல்பம் கிடையாது. இப்படி இருந்துட்டு மாசத்துக்கு ஒரு தடவை ஏதாவது ஒரு குழந்தை மூக்குல பல்பம் போட்டுன்றோம். அதுக்கு ஒரு ஸ்கூல் டீச்சர் ட்ரெயின் பண்ணி வைப்பா, பசங்க மூக்குல பல்பத்தை போட்டுட்டா அந்த பல்பத்தை எப்படி இருக்கு. அங்கன்னா கிராமங்கள்ல டாக்டர் உண்டா, என்ன உண்டு, அதுக்காக என்ன பண்ணா அந்த குழந்தைய திருப்பி காலை மேல் பக்கம் தூக்கி பிடிச்சிட்டு கவுத்து தட்டுவா, தட்டுனால மூக்குல இருந்து பல்பம் கீழே விடும். இதுக்கு ஏதாவது ஒரு வாத்தியாரை, எப்படின்னா ஒரு ஆபீஸ்ல 500 பேர் ஒர்க் பண்ற ஐடி கம்பெனில ஒரு 10 பேரை செலக்ட் பண்ணி ஒரு ஏதாவது ஃபயர் ஆச்சு அப்படின்னு சொன்னா, ஆக்சிடென்ட் ஆச்சுன்னா உடனே எப்படி அணைக்கிறதுக்குன்னு ட்ரைனிங் பண்ணி கொடுக்குறாரோ, அது மாதிரி 10 வாத்தியார் 2 வாத்தியாருக்கு சொல்லி வைப்பா, பசங்க மூக்குல சாக் பீஸ் போட்டுட்டா என்ன பண்றது அப்படின்னு. இல்லைன்னா அவசரத்துல என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த சாக் பீஸை எடுத்து போய் மூக்கு அடைச்சு குழந்தைக்கு ஏதாவது ஆகி இவ கத்தி கித்தி எதையாவது போட்டு மூக்கு அறுதுபட்டா என்ன பண்றது, ரத்தம் வந்தா என்ன பண்றது, அது ஆனா குழந்தை விடாது. அப்போ நினைச்சு பாருங்க, ஒரு டீச்சர் கிளாஸ்ல இருக்கா, ஒரு குழந்தை மூக்குல பல்பத்தை போட்டு மூச்சு விட முடியாது தவிக்கிறது, அழகுது. அப்போ அவன் நிலைய நினைச்சு பாருங்க எப்படி இருக்கும்னு நினைச்சு பார்க்கணும். அது மாதிரி எடுத்த கௌத்தன காரியம் வந்தது. அப்ப குழந்தைய ஜாக்கிரதையா பிடிச்சிக்கணும். ஒரு குழந்தை என்ன பண்ணுது, பெருமாள் திருவிழாக்கு ஏற்றி வச்சிருக்கா, 2 வயசு குழந்தை, நடக்க ஆரம்பிச்ச குழந்தை, அந்த பெருமாள் திருவிளக்க எற்ற இடத்துல இருக்கு, பெருமாள் திருவிளக்கை எடுத்துட்டு அது பாட்டுக்கு வந்துருக்கு. இப்போ அது கையிலேருந்து அந்த திருவிளக்கை வாங்கி மறுபடியும் பெருமாள் சந்தையில் வைக்கிறதுக்குள்ள அந்த தாய்ப்பாடு எப்படி இருக்கும், அந்த மாதிரியாக எடுத்தங்க ஒருத்தர் காரியம் பண்ண முடியாது கொஞ்சம் செஞ்சிடவோ. அதுக்காக என்ன பண்றான்னா, தன்னுடைய பாகவதனான கஜேந்திரனுக்கு விரோதியான முதல்ல 2த்தையுமே அணைச்சு கொண்டு வந்தான். ஏன்னா இப்போ முதலைய அறக்கிறதுக்கு சக்கராயத்தை பயன்படுத்தினா அது அவன் கஜேந்திரனுடைய காலையும் அறுத்துக்குன்னா என்ன பண்றது. ஏன்னா கஜேந்திரனுடைய காலை முதலுடைய வாய் பிடிச்சுட்டு இருக்கு. ஆகையினாலே அதுக்காக என்ன பண்றாருன்னு சொன்னா, அணைத்து கொண்டு வந்து காககிரஸ்தம் கஜேந்திரஞ்ச, அது பாகவதெல்லாம் படிச்சு இந்த பகவத் விஷயத்துக்கு வியாக்கியானம் பண்றார். அதாவது மடுக்கரைக்கு போய் யானையையும் முதலையும் அணைத்து கொண்டு போந்து நலிவு வராதபடி, 2த்துக்கும் நலிவு வரக்கூடாது, அணைத்து கொண்டு போந்து. இந்த பங்கி ஸ்ரீமத் பாகவத்துல கிராககிரஸ்தம் கஜேந்திரஞ்ச சங்கிராகஞ்ச ஜலாசயாது,
உஜ்ஜஹார அப்பிரமேயாத்மா சரசா மதுசூதனா. பல்பத்தை மூக்குல போட்டு குழந்தை, அந்த டீச்சர் ஃபாஸ்டா ஆக்ட் பண்ணணும். ஆனா அந்த பயத்துல வேகமா ஆக்ட் பண்றதுனால மூக்கு ப்ராப்ளமோ, மூக்கு அது இன்னும் கொஞ்சம் அந்த பல்பத்தை உள்ள இழுத்து உள்ள போய் மாற்றி மூச்சு விட முடியாத கஷ்டப்பட்டும் பண்ணக்கூடாது. அவசரமாவும் ஆக்ட் பண்ணியாகணும், அபாயமாவும் ஆக்ட் பண்ணக்கூடாது. அப்படி இருக்கிற நிலையில இருக்கிறதுனால பெருமாள் இருக்கிறதுனால வர்ணிக்கிறாங்க. கிராக கிருஷ்ணன் கஜேந்திரஞ்ச சங்கிராகஞ்ச ஜலாலயாது உஜ்ஜஹார அப்பிரமேயாத்மா சரசா மதுசூதனஹா ஜலஸ்தம் தாரயாமாசா கிராகம் சக்கரேன ஸ்தலஸ்தம் தாரயாமாச கிராகம் சக்கரேன மாதவஹா. பெருமாள் சீக்கிரமாக, அப்படின்னா என்ன அர்த்தம்னா கருடன்ல இருந்து குதிச்சிருக்கார், குதிச்சு மடுவுல போயிருக்கார், 2 பேரையும் இழுத்துட்டு வந்திருக்கார், 2 பேரையும் அணைச்சுண்டு. அப்போ என்ன ஆகும்னா யானையை மட்டும் பிடிச்சு இழுத்துன்னு வந்தா என்ன ஆகும்? அப்ப முதலை கீழே தொங்கும். அப்போ என்ன ஆகும்? முதலையுடைய வெயிட் யானை கிட்ட வரக்கூடாது. அப்போ எந்த பொசிஷன்ல 2த்தையும் அணைச்சு பிடிச்சிட்டு வந்தா கஜேந்திரனுக்கு பிரச்சனை வராதோ அதை மாதிரி மடுக்கரைக்கு கொண்டு வந்திருக்கேன்னு அர்த்தம். ஸ்தலஸ்தம் தாரையா மாசா, அப்புறம் கொண்டு வந்தா விட்டு மடுக்கரையில வச்சு நிதானமா யானை காலுக்கு பாதகம் வராம இதுவே யானை காலுக்கு பாதகம் வராம முதலையை புகட்டான், வெட்டினான் அப்படின்னு அர்த்தம். ஒரு இதுல மூக்கு திருகு வளையல் கைட்டவே முடியாது போயிடும். அப்ப என்ன ஜாகிரதையா கை டேமேஜ் ஆகாத அந்த வளையலை கட் பண்ணி எடுப்பான். அத மாதிரியாக பகவான் எடுத்தான் அப்படின்னு சொல்றது. அதுக்காக இப்ப என்ன சொல்ற, இப்ப இத வர்ணிச்சதுக்கு இந்த பங்கியை எதுக்கு எழுதுறாரு இவர் அப்படின்னு சொன்னா, நால்வாய் மும்மதத்து இருசெவி ஒரு தனி வேகத்து அறந்தையை ஒரு நாள் நீர் மடுவு தீர்த்தனை 4 தொங்கிக் கொண்டு அதெல்லாம் விடும் பரவாயில்ல. வேகத்து அறந்தை கஜேந்திரனுடைய அறந்தையை ஒரு நாள் நீர் மடுவு தீர்த்தனை பாட்டு எழுதினா போதும். அதுக்கு தொங்கிட்டு இருக்க வாய் கஜேந்திரனுக்கு மட்டும்தானா வாய் தொங்கிட்டு இருக்கு? எல்லா யானைக்கும் வாய் தொங்கிட்டு இருக்கு. கஜேந்திரனுக்கு மட்டும்தானா 2 காது? எல்லா யானைக்குமே 2 காது தான். ஆகினால நீர் என்னத்துக்கு பதத்தை வேஸ்ட் பண்ற அப்படின்னா நல்ல கவி இல்லை. நீர் என்ன பண்றன்னா எப்படியோ ரதபந்தத்துல எழுதி ஆகணும். நல்ல கவி என்று சொன்னால் அந்த சொற்களுக்கு ஏதாவது பிரயோஜனம் சொல்லியானோ, ரசம் சொல்லியானோ. இல்லைன்னா என்னதான் அவன் வேற வழி இல்லை, இப்படி சித்திரபந்தம் எழுதணும்னு நினைச்சுட்டான். அதுக்காக என்ன பண்றான், வேற வழி இல்லை, தொங்கின்னு இருக்க வாய் 2 காது அப்படின்னா பதம் போட்டுருக்கான். இது தெரியாத, அதாவது யானைன்னு சொன்னாலே எல்லாரும் கற்பனை பண்ணி பாட மாட்டாளா? 2 காது இருக்கும், நாக்கு வாய் தொங்கிட்டு இருக்கும், தெரிஞ்சு பாட மாட்டாளா? அவன் இவன் எதுக்கு பாட்டுல எழுதுறது அப்படின்னு ஜனங்கள் நினைச்சுப்பா. அப்ப அதுக்காக பிரயோஜனம் இல்லை. இவன் வேற வழி இல்லை, சித்திரக்கவி எழுதணும், தேர மாதிரி ரசபந்தத்துல பாட்டு எழுதணும், அதுக்காக ஏதோ பதத்தை போட்டு ஒப்பிட்டு இருக்கான் அவன் அப்படின்னு நினைச்சிடுவா மனுஷா. அதுக்காக வியாக்கியானம் பண்ற. இது எதுக்காக? நால்வாய் மும்மதத்து இருசெவி ஒரு தனி வேழத்தரந்தையை, இப்படி பத பிரயோகத்தினால பிரயோஜனம் என்ன அப்படின்னு கேள்வி கேட்டு பெரியாச்சாமத்துல சாய்கிற. நால்வாய் மும்மத திருசெவி ஒரு தனி பேழம் என்றா போலே சொல்லுவதற்கு கருத்தெண்ணில். அப்ப இவருக்கு பாவம் முடியல, மூச்சு வாங்குறது கலியனுக்கு, எதையோ பதத்தை போட்டாகணும். யாரு கேட்டா இது மாதிரி ரதபந்தத்துல பாட்டு எழுதணும்னு யாரு கேட்டா? அப்படி எழுத ஆரம்பிச்சாச்சு, வேற ஒரு ரசமான பதம் போடுறதுக்கு தெரியல. நம்பர் வந்தா ஆகணும், 121 × 121 அது வந்தா ஆகணும். அந்த மல்டிப்ளை பண்ணப்பட்ட ரிசல்ட்ல நம்பர் வந்தா ஆகணும். அதுக்காக 2 காது தொங்கர வாய் எத்தையோ பதம் போட்டுருக்கேன்னா இல்ல. நால்வாய் மும்மத திதிசெவி ஒருகை வேடம் என்ன போலே சொல்லுவதற்கு கருத்தன் என்னில் பிரஜை கிணற்றில் விழுந்தால் காதும் கடைவாளியும் காலும் தலையும் வடிவம் இருந்தபடிதான் என்பாரை போலே இடர்பட்ட இதனுடைய அவயவங்களை அவனுக்கு ஆதரமாகியாலே சொல்லுகிறது. ஒரு லௌகி திருஷ்டாந்த சாய்க்கிற. பிரஜை கிணற்றில் விழுந்தால் முன்னெல்லாம் அந்த கரணை கட்ட மாட்டா. கிராமத்துல எல்லாம் இப்போ கிணறுன்றது பெரும்பாலும் எப்படி இருக்கும்னா அந்த சுத்தி வால் கட்டிருக்க மாட்டா. அப்படிப்பட்ட கிணறு தான் அதிகம் இருக்கும். வயல்வெளி கிணறுலாம் செவரையே எதிர்பார்க்க முடியாது. ஈவன் தோட்டத்துல இருக்க கிணறுல கூட 2 ஆத்துக்கு ஒரு கிணறு,
அப்படின்னு கட்டியிருந்தானா அதுக்கு தரலை கட்டிருக்க மாட்டா, சுத்தி செவரு கட்டிருக்க மாட்டா. அதை தாண்டி தான் போயிட்டுப்பா வந்துட்டுப்பா குளிச்சு ஜலத்துப்பா ஒத்தரம் போனான்றது கணக்கே கிடையாது. பல பேர்லாம் நீச்சல் தெரியாது, ஏரியில் கிளம்பிட்டாதான் கிணத்துல இறங்கி இருக்கணும். அந்த கிணறுக்கு படிக்கட்டே இருக்காது, சும்மா ஏதோ காலை வச்சு இருக்கலாம். அதுல ஈரம் இருக்கும், வழுக்கு இருக்கும், பாசி இருக்கும். இறங்கி குளிச்சுட்டு இருந்தோம், ஐயோ இந்த பையன் போச்சே திரும்பி வரலையே அப்படிங்கிற எண்ணமே இல்லாத அவன் பாட்டுக்கு எப்படி வாழ்ந்தானே தெரியல. அப்படின்னா பெருமாள் மேல பரத்தை விட்டு இருந்திருக்கான்னு தெரியுது. எப்படியா ஒருவேளை 5-6 குழந்தை இருக்கு, ஒண்ணு போனாலும் போதும்னு நினைச்சாலும் எனக்கு தெரியல. உண்மையில நினைச்சு பார்த்தாலே ஆச்சரியமா இருக்கு. டயத்துக்கு பசங்க ஆத்து போராட்டா நம்ம என்னென்னவோ கற்பனை பண்ணிக்கிறோமே. ராத்திரியில ஏதாவது இயற்கை நேச்சுரல் காலம் தான் ஏரிக்கு போயிட்டு வரும், ஆத்துல கிடையாது. இருட்டுல விட்டுருவா, நிலவு வெளிச்சத்துல நாம பாட்டுக்கு போயிட்டு வரோம். ஏதோ 7 வயசு 8 வயசு குழந்தைய ஏரியில ஜலம் இல்லாட்டா கணத்துக்கு போய் குளிச்சுட்டு வாங்குவா. கணத்துல இறங்கி ஏறணும், படிக்கட்டுலாம் நல்லா இருக்காது. இவ்வளவு நேரத்துல நாமும் வாழ்ந்து வெளில வந்திருக்கோம். ஆனா அவளும் மனசுல போயிருக்கானே வரலையே குழந்தை. ஏன்னா ஒவ்வொரு நாள் ஒரு நாள் 10 நிமிஷத்துல வருவோம், ஒரு நாள் 1/2 மணி நாளில வருவோம். அப்படியே அவ என்னவோ தைரியமா வாழ்ந்துருக்கா. எதுக்கு சொல்றேன் அப்படின்னா, ஒரு குழந்தை கணத்துல விழுந்துருச்சு, நீச்சல் தெரியாத குழந்தை. அம்மா அலறி அடிச்சுன்னு வந்திருக்கா. எவனோ தெய்வ வசாது வந்தவன் கணத்துல இருந்து குழந்தைய எடுத்து போட்டுருக்கான். இப்ப அவ மடியில வச்சுட்டு என்ன பண்ணுவோம், காதும் கண்டவாளி அதாவது ஆபரணம், அதாவது கழுத்துல மாட்டிருக்கக்கூடிய ஆபரணம். அந்த குழந்தை கழுத்துல போட்டு ஆபரணம். இப்போ அந்த குழந்தை கணத்துல விழுந்துட்டு தாய்க்கு யாரோ சொல்லியிருக்கா, கணத்துல குழந்தை விழுந்துட்டுன்னு அவ ஓடி வந்திருக்கா கணத்துக்கிட்ட. எவனோ ஒருத்தன் வழி போக்க நீச்சல் தெரிஞ்சவன் குதிச்சு எழுந்து அந்த அம்மாவை வச்சு இப்படிதான் குழந்தைய அஜாக்கிரதையா வச்சுப்பியான்னு சொல்லிட்டு அந்த குழந்தையுடைய தாய் மடியில அந்த குழந்தைய வச்சா, அழுதுன்னு என்ன பண்ணுவோம், அந்த குழந்தையோட காதை தொட்டு பார்ப்போம், மூக்கை தொட்டு பார்ப்போம். அப்புறம் பக்கத்துல இருக்குவாக்கிட்ட இவ்வளவு நேரம் அழுதுருவோம், ஐயோ இப்படிப்பட்ட குழந்தைய நான் எழுந்துட்டு இருப்பேன், ஏதோ புண்ணியமா வந்தான் கணத்துல இருந்து எடுத்து கொடுத்தான்னு சொல்லிட்டு காலும் கண்டவாளியும் காலும் தலையும், காலை தொட்டு பார்ப்போம், தலையை தொட்டு பார்ப்போம், உடம்ப தடவி பார்ப்போம். பக்கத்துல ஐயோ இப்படிப்பட்ட குழந்தைய நான் இழந்துட்டு இருப்பேன், இப்படிப்பட்ட குழந்தைய நான் இழந்துட்டு இருப்பேன்னு எப்படி வர்ணிப்போம் உடம்ப. அப்படி பகவான் இதை இவனுடைய திருமேனியில எப்படியானா பக்தனுக்கு பகவான் திருமேனியில ஒரு ஈடுபாடு இருக்கோ, அப்படி பக்தன் உடம்புலையும் பகவானுக்கு ஈடுபாடு இருக்கு. குழந்தை உடம்புல தாய்க்கு இருக்கக்கூடிய ஈடுபாடு போலே அப்படின்னு சொல்லி அதுக்காக இந்த பாசுரத்துல வர்ணிக்கிறதால தோஷம் இல்லை. ஏதோ ரொப்பனம் ரொப்பனன்றதுக்காக ஆழ்வார் தாய்க்கல. காதும் கண்டவாளினா கழுத்துல போட்டக்கூடிய ஆபரணம், கண்டவாளியும் காலும் தலையும் வடிவம் இருந்தபடி என்பாரை போல இடர்பட்ட இதனுடைய அவயவங்களை பகவானுக்கு ஆகர்ஷமாக இருந்தபடி சொல்லுகிறது. ஆகையினாலே 4வாய் மும்மதத்து இருசெவி ஒரு தனி வேளத்து அறந்தையை ஒரு நாள் இருநீர் மடுகுள் தீர்த்தனை. இதை சொல்றதுனால என்ன ஆகுது அப்படின்னு சொன்னா, அந்த பொண்ணுக்கு கல்யாணம்னு பணம் வாங்க வரக்கூடியவன் என்ன பண்ணுவான், போன வாரம் சொன்ன மாதிரி உங்க பேரை பார்த்தேன், ராஜகோபுரத்துல ஒரு நிலை கட்டுறதுக்கு பணம் கொடுத்துங்களாம், அங்க லைப்ரரி கட்டுறதுக்கு நீங்க தான் இடம் கொடுத்து கட்டணமும், அங்க எங்க போனாலும் இந்த டிஸ்ட்ரிக்ட்ல உங்க பேர் இருக்கு, லைப்ரரிக்கு போனா அங்க உங்க பேர் இருக்கு அப்படின்லாம் சொல்ற மாதிரியாக இப்ப என்ன பண்றேன்னா, இவர் அப்படிப்பட்ட கஜேந்திரனை விட நான் ஒன்னும், கஜேந்திரன் கஷ்ட நிலையில் இருந்தா உமக்கு என்ன கல்யாண நல்லா தானே இருக்க, உமக்கு நான் என்னத்துக்கு ஓடி வரணும், உமக்கு நான் என்னத்துக்கு உபகாரம் பண்ணணும் நீங்க நினைச்சுக்காதே. அதாவது அது விழுந்தது பஞ்சபூதத்துல ஒன்னான மடுவுல, நான் விழுந்திருக்கிறது சம்சாரம் என்கிற மடுவுல. அதை விட இது கொடூரமானது. அந்த சந்தோஷமா வாழ்ந்தது சில நாட்கள் அந்த இதுகிட்ட மாட்டிருந்தது, கிட்ட மாட்டிருந்தது. நான் அனாதிகாலமாக மாட்டி கொடுத்துருக்கேன். அந்த ஆணைக்கு ஒரே கிட்ட மாட்டிருந்தது. ராகை விவாகம் விஷயேது கிருத்தா என்று சுவாமியை சொல்றாங்கிறார். அது மாதிரியாக ஒரு கிட்ட கஜேந்திரன் மாட்டினா 5 கிட்ட நான் மாட்டிருந்தேன். இந்திரியங்கள் என்று சொல்லுகிற பஞ்சேந்திரியங்கள் என்று சொல்லக்கூடிய 5 கிட்ட நான் மாட்டிருந்தேன். அதுவோ யானை பலசாலி, நானும் நூல்பான். அவனுக்கு கஜேந்திரன்னே பேரு. இந்திர சப்தம், வியாகிர சப்தம், சிம்ம சப்தம்லாம் சேஷ்டவாதி இருக்கும், கஜங்களுக்குள்ள உயர்ந்தவன் என்று அர்த்தம். அவன் அளவுக்கு எனக்கு பலம் இல்லை.
கஜேந்திரன் நல்ல பிரபலன், நான் வந்து துர்பலன் அப்படி இருக்கு. அது நீர்க்குழு. இந்திரியங்கள் இருக்க முதலையை விட மோசமானது நீர்க்குழு. அந்த அது ஒரு நீர்க்குழு. ஆனா இது எப்படிப்பட்டது அப்படின்னு சொன்னா, இந்திரியங்கள் ரொம்ப பலவான் இந்திரிய கிராம வித்வாம்சம் அபிகர்ஷதி. சாஸ்திரங்கள் எல்லாம் சொல்றது, அதை சொன்னா இந்த காலத்துல சாஸ்திரங்கள்லாம் ரொம்ப குறுகிய நோக்கம். இந்து மதத்துல இப்படிப்பட்ட ரெஸ்ட்ரிக்ஷன். ஆக்சுவலா மற்ற மதங்கள்லாம் விட நாம ஸ்திரீகளுக்கு நிறைய ஃப்ரீடம் கொடுத்துருக்கோம். எவ்வளோ இருந்தும் கூட இப்படிப்பட்ட ஒரு பிரச்சாரம் நடக்கிறது. இந்து மதத்துல வந்து பெண்கள் வந்து இழிவுபடுத்தப்படுகிறார்கள் அப்படிலாம் சொல்றா. அது பிரசித்தியமா இருக்கு. மற்றதுல கேட்கறதுக்கு ஆளுனா இங்க அதை நம்ம ஜனங்களும் நம்புறது. அந்த அளவுக்கு லோகத்துல சொல்லிட்டு இருக்கா. ஆனா எதுக்கு சொல்றா அப்படின்னா, அவளுக்கு ஒரு சில ரெஸ்ட்ரிக்ஷன் சாஸ்திரத்துல கொடுத்துருக்கு, அவளை காப்பாற்றுறதுக்காக கொடுத்துருக்கு. அப்படி இல்லை, இவ அதை அவ நல்லதுக்காக கொடுத்ததை இவ தப்புன்னு சொல்றா. உண்மையில நாம கொடுத்துருக்க ஃப்ரீடம் மற்ற மதங்கள்ல இருக்கான்னு சொல்லவே முடியாது. ஸ்ரீகள்லாம் எவ்வளவு வாசவாளா இருக்கா, எவ்வளவு பண்டிதாளா. உபனிஷத்துல ஆரம்பிச்சு மைத்ரேயி, அப்படி கார்கி, எத்தனையோ பேர் இருக்கு. சீதை எவ்வளவு படிச்சவளா இருக்கா, எவ்வளவு பேர் சங்கீத சாஸ்திரம் தெரிஞ்சவா. ஆண்டாள்லாம் பாசுரம் எழுதிருக்கா. இப்பதான் லௌகிய வாசி பிஏ எம்ஏ வாசிச்சாதான் இவ வாசிப்புன்னு நினைச்சிருக்கா. பழைய கால ஸ்திரீகளை ஒன்றும் அவ்வளவு சாதாரணமா எடுத்துக்கொள்ள முடியாது. அவ குடும்பத்தை எப்படி நடத்திருக்கா அதெல்லாம் நினைச்சு பார்க்கணும். சாதாரணம் இல்லை. அவளுக்கு எவ்வளவு கலைகள் ஆழ்வாசி தெரிஞ்சவாளா இருந்திருக்கா, எவ்வளவு இருந்திருக்கா. அதனாலும் என்ன சொல்றதுன்னா, பலவான் இந்திரிய கிராமஹா, இது நீர்க்குழு. கஜேந்திரன் மாட்டின்றது நீர்க்குழு. நான் மாட்டிட்டு இருக்கிறது. இப்போ அங்க போன போது ஏதோ ஒரு டொனேஷன் கேட்கறதுக்கு போறவன் என்ன பண்ணுவான், அவன் பண்ண நல்ல காரியத்தெல்லாம் சொல்லுவான். அத மாதிரியாக ஒரு ஆஸ்பத்திரியில போறான். ஆஸ்பத்திரி போனா இவனுக்கு வந்து ரொம்ப இருக்கு. முன்னாடி வந்தவாள் என்ன பண்ணா, சாதாரண தலைவலிக்கு வந்திருக்கா, வயிற்று வலிக்கு யாரோ ஒரு ட்ரீட்மெண்ட்டுக்கு வந்திருக்கா. இவன் மொத்தம் ஏதோ எமர்ஜென்சி கேஸுக்கு வந்திருக்கான். அப்ப என்ன பண்ணுவான், என்னதானே நீ முதல்ல பார்க்கணும். சாதாரணமா யாருக்கும் கிழக்கு வருஷத்துக்கு வந்தா நம்ம வயிற்று வலிக்கு வந்தோம், முதுகு வலிக்கு வந்தோம் அப்படின்னு சொன்னா டோக்கனை வச்சுட்டு பார்க்கலாம். இப்ப டோக்கனை பார்க்கக்கூடாது. ஏன் அப்படின்னு சொன்னா, அந்த டாக்டர் பிடிச்சிட்டு போய், என்னையா நீ ஆஸ்பத்திரியில் இருக்கிற, நான் எமர்ஜென்சிக்கு வந்திருக்கேன், நீ டோக்கன் கொடுக்குற அப்படின்னு சொல்லுவாரா மாட்டாரா? அப்போ கல்யாணம் என்ன சாதிக்கிறார் அப்படின்னு சொன்னா, வயிற்று வலி தலைவலிக்கு பெருமாள் ஆசிரிக்கிற மாதிரி அவன் ஆசிரிச்சது. ஆக்சுவலா கல்யாணம் நான் தான் எமர்ஜென்சியில இருக்கேன். அவன் வந்து மடுவுல மாட்டினான். பஞ்சபூதத்துல ஒன்னான மடுவுல மாட்டினான். நான் சம்சாரத்துல மாட்டிட்டு இருக்கேன். அவன் கொஞ்ச நாள் மாட்டினான். நான் அனாதிகாலம் மாட்டிட்டு இருக்கேன். அவனுக்கு ஒரு முதல, எனக்கு பஞ்சேந்திரியங்கள் 5 முதல. அவன் கஜேந்திரன் பிரபலன், நான் துர்பலன். அது மாதிரியாக இந்த முதலை விட மோசமானது இந்திரியங்கள். பலவான் இந்திரிய கிராம வித்வாம்சம் அபிகர்ஷதி. ஸ்ரீமத் பாகவதத்துல காஷன் பண்ற. அதாவது இந்த தர்மசாஸ்திரத்துல பெண்கள் இப்படி இருக்கணும், பெண்கள் இப்படி ட்ரெஸ் பண்ணிக்கணும், புருஷன் இப்படி இருக்கணும், இப்படி இருக்கணும். புருஷன் அனாவசியமா பெண்ணிடத்துல பேசக்கூடாது. தேவையில்லாம தன் மனைவி கிட்ட பழகிற மாதிரி கூட பிறந்தவங்க கிட்ட பழகக்கூடாது. அம்மா கிட்ட பழகக்கூடாது. அம்மா கிட்ட பழகிற மாதிரி கூட பிறந்தவங்க கிட்ட பழகக்கூடாது. அதாவது ஆம்பியார் கிட்ட பழக. இது மொத்தம் தர்மசாஸ்திரம். இதெல்லாம் எங்களுக்கே தெரியாதான்னு கேள்வி கேட்டா, எங்களுக்கே தெரியும்னு நினைச்சிருந்து தப்பு பண்ணி திண்டாடினா விட்டு நமக்கு தெரியாதுன்னு தெரிஞ்சுக்க வேண்டான்றதுக்காக சாஸ்திரங்கள் இதெல்லாம் சொல்லி வச்சிருக்கு. எல்லாரும் வாசி காட்டாலும் பழைய காலத்து நான் மாப்பிள்ளை எதிர மாமியார் நிற்க மாட்டா, மாமனார் எதிர மாட்டு பொண்ணு நிற்க மாட்டா. இதெல்லாம் வச்சா குறுகிய நோக்கம் வாழ்தான். நிந்தா என்ன எல்லாம் ஒரே ரிசர்வ் டைப்பா இருந்து என்ன பிரயோஜனம் அப்படின்னு சொல்றா. அப்புறம் அனாவசியமாக பையன் ஒரு 10, 12, 15 வயசு ஆயிட்டான்னா பிள்ளைய அம்மா தொடக்கூடாது, அம்மா அவ பிள்ளை தொடக்கூடாது, அப்பா பொண்ணை தொடக்கூடாது, பொண்ணு அப்பாவை தொடக்கூடாது. இதெல்லாம் இருக்கு, ரூல் இருக்கு, மொத்த ரூல் இருக்கு. அப்படின்னா பொண்ணு அம்மாவை தொடலாம், அம்மா பொண்ணு தொடலாம், அப்பா பிள்ளைய தொடலாம். அப்போ பிள்ளைக்கு ஏதாவது ஒண்ணு பண்ணணும்னா அம்மா வந்து அப்பா மூலமா பண்ணணும், பொண்ணுக்கு ஏதாவது பண்ணணும்னா அம்மா வந்து அப்பா வழியா பண்ணணும். இதெல்லாம் சாஸ்திரத்துல இருக்கு. அது பலவான் இந்திரிய கிராமனா. அது மாதிரி மாட்டு பொண்ணு கிட்ட அனாவசியமா கிண்டல் பண்றது. இன்னொன்னு என்னன்னா, இவ சாதாரணமா நேர்மையானவாளா இருப்பா. ஏதாவது பேசினா ஊர் உலகம் அதுக்கு வேற ஒரு காது மூக்கு வச்சு பேசும். அப்புறம் நம்ம நேர்மையா இருப்பான், நல்லவனா இருப்பான். உலகத்துல பதந்தி வேற வழியா வந்தா, ஐயோ நம்ம கெட்ட பேர் வந்துட்டு இவன் காதுல கேட்டா மனசு கஷ்டப்படுவான். அப்புறம் நல்லதுக்கெல்லாம் புத்தி போயிடும்.
கெட்ட பேர் உலகத்துக்கு நல்லது பண்ணான்னா சொல்லாது, கெட்டது பண்ணான்னு ஒண்ணு சொல்லிட்டா அதை கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். அல்லது அவன் உண்மையிலேயே பண்ணானா இல்லையா, பண்ணா கூட அவனாச்சு பாவமாச்சுன்னு சொல்ல மாட்டான். அப்போ அதனால என்ன பண்றதுன்னா சாஸ்திரம் ரொம்ப ஜாக்கிரதையா இருக்குது. பலவான் இந்திரிய கிராம வித்வாம்சம் அபிகர்ஷதி. இது சாதாரண மனுஷன் விஷயம் இல்ல, பாமரன் விஷயம் இல்ல, எப்பேற்பட்ட பண்டிதனையும் ஒரு க்ஷணத்துல கீழே இறக்கிடும் இந்திரிய கிராமம். இந்த பஞ்சேந்திரியங்கள்ன்றது முதலை விட மோசமானது. அதுவாது கடிச்சு சாப்பிடும், இவன் புகழை இழந்து கீழே விழுந்திருப்பான். ஆகையினாலே பலவான் இந்திரிய கிராம வித்வாம்சம் அபிகர்ஷதி. மாத்ரா சுத்ரா துஹித்ராவா ரொம்ப ஜாக்கிரதையா இரு. அம்மா கிட்ட பழகும் போது கூட இந்த சாஸ்திரத்துல கொடுத்த ரெஸ்ட்ரிக்ஷன். அம்மா தானே நீ நினைக்கலாம், உலகம் வேற மாதிரி இருக்கலாம். இன்னொன்னு பார்த்தா இப்போ மாப்பிள்ளைன்னு நீ நினைக்கலாம், 1000 மாப்பிள்ளை எவ்வளோ ஒரு மாப்பிள்ளை தோஷம் பண்ணவனா இருப்பான். அவன் ஏதாவது மாமியார் கிட்ட தப்பா இருப்பானா, இதை விட வெள்ளியும் சொல்லிக்க முடியாது, முழுக்க முடியாது, மனசு கஷ்டமும் கொடுக்கும். நான் என்ன பண்ணா, எங்கேயோ ஒருத்தருக்கு தான் அது நடக்கும். பொதுவா 1000த்துல ஒரு மாப்பிள்ளை தான் கெட்டவனா இருப்பான், 1000த்துல ஒரு அப்பா தான் கெட்டவனா இருப்பான். அப்படி நினைக்காத காஷன் பண்றது சாஸ்திரம். அந்த ஒத்தரா நீ இருந்துட்டேன்னா உன் வாழ்க்கை என்ன ஆகும் என்பதை நீ பார்த்துக்கொள். அதனால பலவான் இந்திரிய கிராம. ஏன்னா லோகத்துல அனாவசியமாக இப்படி எல்லாம் சாஸ்திரம் ரெஸ்ட்ரிக்ஷன் போறது. அவா வாழ்க்கை காமன் சென்ஸ் இல்லையா, அவாவா தெரிஞ்சிக்க மாட்டாளா நல்லது கெட்டதை. இது சாஸ்திரம் கோட் ஆஃப் கான்டக்ட் சாஸ்திரம் சொல்லணுமா அப்படின்னு கேள்வி கேட்கறதுக்காக அவர் அவ்வளவு சொல்ற. ஒரே இருக்கையில உட்காரக்கூடாது, அம்மாவும் பிள்ளையும். அதான் குழந்தை பருவம் மாறி இருக்குன்னா அம்மா அப்பா பொண்ணும் ஒரு இருக்கையில உட்காரக்கூடாது, மேல படுற மாதிரி உட்காரக்கூடாது, இப்படி இப்படி இருக்கணும்னு சொல்லி அவர் லிஸ்ட் போடுற இடத்துல சாய்க்கிற. பாகவதத்துல பலவான் இந்திரிய கிராம வித்வாம்சம் அபிகர்ஷதி அப்படின்னு சாய்க்கிற. அதனால புலன்கள் என்பது அவ்வளவு கொடுமையானது. மகான்கள்லாம் சாஸ்திரங்கள் புராண இதிகாசங்கள்லாம் காஷன் பண்றது. எங்கேயாவது யாராவது இந்த இடத்துல முதலை இருக்கிறது ஜாகிரதையாக இருங்கோ அப்படின்னு ஒரு நோட்டீஸ் போர்டு பார்க்கலாம், நோட்டீஸ் போர்டு வைக்கலாம், நதிகள்ல வைக்கலாம், இந்த இடத்துல முதலைகள் உண்டு, ஜாகிரதையாக இறங்கி குளிக்க வேண்டியது அப்படி, அல்லது இந்த இடத்துல நீங்க குளிக்காதீர்கள், முதலைகள் வசிக்கும் இடம் அப்படின்னு போட்டுருக்கான். அது மாதிரி சாஸ்திரம் போட வேண்டிய காரணம் இருக்கு. எல்லா சாஸ்திரம் போடுறது மனுஷனுக்கு. அங்கேயாவது ஏதோ ஒரு இடத்துல நாம பார்த்தா நம்ம வாழ்க்கையில எத்தனை இடத்துல முதலைகள் ஜாக்கிரதை அப்படின்னு எத்தனை இடத்துல போட்டுக்க மாட்டான். ஆனா எந்த சாஸ்திர புஸ்தகத்தை எடுத்தாலும் இந்திரிய விஷயத்துல காஷன் பண்றது. அவன் அர்ஜுனன் கேட்டான், ஆமாடாடே ரொம்ப கஷ்டம் தான்டா, என்னடா இந்திரியங்கள் இவ்வளவு மோசமா இருக்கு. அப்புறம் ஒன்ன பாக்குறது சுலபம், இந்த முதல்ல கர்மயோகம் பண்ணி இந்திரியங்கள்லாம் அடக்கி அந்த ஆத்மாவை பார்க்கறது ரொம்ப கஷ்டம் போல இருக்குடா, ஆத்மாவலோகனம் வந்துட்டா உன்னை பார்த்துக்கலாம் போல இருக்கு அப்படின்னு சொன்னா. ஆமா அசம்சயம் மகாபாவோ, அதெல்லாம் சந்தேகம் என்னடா நீ கேட்கறது இல்லைன்னு பெருமாளே ஒத்துக்கிறான். அப்படி இருக்கிறதுனால அப்படிப்பட்டதை நான் மாட்டிட்டு இருக்கேன் அப்படின்னு சாய்க்கிறேன். அதனால நீ எனக்கு கடைசி லைன்ல சாய்க்க போறே, அது மாதிரி என்னுடைய கஷ்டத்தை போக்கணும் அப்படின்றதுக்காக சாய்க்கிற. இப்படி ஒரு சில பகவான் மத்தவாத காப்பாத்தினத அவனுடைய அனுஷ்டன் புத்திய பகவான் போக்கினதை சாட்சிட்டு இனிமேல் பகவானுடைய தன்மையை, அதாவது விவாதார சரித்திரத்தை நிறுத்திட்டு பகவானுடைய தன்மையை எப்படிப்பட்டவர்களால அடையப்பட வேண்டியவன் முதலிய பெருமைகளை சாய்க்கிறார். முக்தி நான்மறை ஐவக வேள்வி அறுதொழிலந்தனர் வணங்கும் தன்மையை. முக்தி நான்மறை ஐவகை வேள்வி அறுதொழிலந்தனர் வணங்கும் தன்மையை. உயர்ந்த பிராமணர்களாரே மற்றவர்களுக்கு எடுத்துக்காட்டா இருந்து மற்றவர்களுக்கு நல்ல ஞானத்தை ஏற்படுத்தி மோட்சோபாயத்தை காட்டுவதற்கு காரணமாக இருக்கக்கூடிய அனுஷ்டானம் பண்ணி கொண்டிருக்கக்கூடிய ஞானம் அனுஷ்டானம் என்று சொல்லக்கூடிய 2 சம்பத்தும் கொண்ட பிராமணர்களாலே வணங்கப்படுபவன் என்பது பெருமாளுக்கு ஒரு பெருமை. ஆகையினாலே முக்தி நான்மறை ஐவகை வேள்வி அறுதொழில் அந்தனர் வணங்கும் தன்மையை. முக்தி 3 பிள்ளைகளை பெறுவாரை போலே. பிராமணனுடைய கிருத்தியம் ஆக்சுவலா சாஸ்திர பிரகாரம் பிராமணன் சுகப்பட பிறந்தவன் இல்லை. பிராமணனுடைய மற்ற 3 பேரும் சொத்து சேர்க்கலாம், சுகத்தை அனுபவிக்கலாம், லௌகிக சுகத்தை அவெல்லாம் அனுபவிக்கலாம். பிராமணன் லௌகிக சுகத்துக்கு ஆசைப்படக்கூடாது. பிம்மால எழுந்து குளிக்கணும், அவெல்லாம் நாய் கழிச்சு குளிக்கலாம். இப்ப பிம்மால குளிக்கணும், பட்டினி கிடக்கணும், விரதம் இருக்கணும், பிக்ஷை எடுத்து சாப்பிடணும், அதாவது உச்சபுத்தி முதலியவற்றால சாப்பிடணும். நாளைக்குங்கிற வச்சுக்கூடாது. அதாவது சாஸ்திர பிரகாரம் இருந்தா யாரும் கேள்வி கேட்க மாட்டார். அனாதிகாலமாக இந்த இப்பவானா இது மாதிரி ஒரு சில யுக்திகள் ஏதோ பேசுறாலும்
அனாதிகாலமா மற்ற மக்கள் எல்லாம் என்ன மூளை கெட்டவாள், அவளுக்கு என்ன இவன் சௌக்கியப்படுறதுக்காக இவன் சாஸ்திரத்தை எழுதி வச்சிருந்தால் எப்படி ஒத்துருப்பா? எல்லாருக்கும் மூளை பகவான் கொடுத்துருக்காரு ஒத்துப்பான அது மாதிரி அவன் கஷ்டப்படுறான்ற எண்ணம் இருக்கவேதான் அவன் வாழ வேண்டிய நிலையில வாழ்ந்தால் யாருக்காக இருந்தாலும் மரியாதை தானா அவனிடத்துல வரும். அப்படி இருக்கவே தான் அவனுக்கு அவனை எதிர்க்காது மாத்திரம் இல்லை, அவனுக்கு உதவியும் மற்றவா பண்ணிட்டு இருந்திருக்கா. அதனால அவன் அப்படிப்பட்ட பிராமணர்களாலே வணங்கும் தன்மை முக்தி, கார்கபத்தியம், ஆகவனீயம், தட்சிணாக்னி. அவன் பின்னால் எழுந்துக்கணும், பட்னி கணவன், விரதாதி அனுஷ்டானம் பண்ணணும், அக்னிஹோத்திராதிகளை பண்ணணும், அக்னி காரியங்கள் பரிச்சரியைகள் பண்ணணும், ஞானத்தை சம்பாதிக்கணும், எல்லா வர்ணத்தவார்களுக்கும் ஞானத்தை கொடுக்கணும், அவர்களுக்கு தர்மத்துல புத்தியை ஏற்படுத்தணும், கடைசியில எதுக்கும் பணம் வாங்கக்கூடாது, தானா கிடைச்ச ஒரு விஷயத்தை வச்சுட்டு வாழ வேணும். இதுவும் இவ்வளவும் நடக்கிறது காரணம்னா அவன் மனசை பகவான் இடத்துல வச்சு அதை புருஷார்த்தமா நினைக்கிறான். அதாவது பணத்துல புத்தி இல்லாம போனா பண்ண காரியமே புருஷார்த்தம் தான் எண்ணம் வரணும். இந்த செயலே எனக்கு ரசிக்கும்படியா இருந்தா அந்த செயலால ஒரு வேற ஒரு புகழோ பணமோ தேடுறதுக்கு புத்தி வராது. அப்படிப்பட்ட நிலையிலே அவளை வச்சிருக்கான்றதே அப்படிப்பட்ட சுத்தம். குறிகோள் அந்தன்மை தன்னை குளித்து 3 அனலை ஓங்கும் குறிகோள் அந்தன்மை தன்னை ஒழித்திட்டேன் அப்படின்னு அவ்வளோ பாக்கியசாலியா இருந்து இப்படி பண்ண வேண்டியதெல்லாம் நான் இழந்துட்டேன் அப்படின்னு தொடர்புடைய ஆழ்வார் சாய்கிறார். 3 பிள்ளை பெறுவாரை போலே 3 பிள்ளை பங்கில சாய்கிற கார்கபத்தியம், ஆகவனியம், தட்சிணாக்னி. பிள்ளைய பெத்துக்கிறது பெருசு இல்ல, பிள்ளைய நன்னா வளர்த்து முன்னுக்கு கொண்டு வர்றதுன்றது பெரிய காரியம். ஒரு மனுஷனுக்கு 3 பிள்ளை பிறந்திருக்கு. அத்தோட சரி அந்த பிள்ளைகிட்டயே அவன் மனதை எப்படி வச்சுடுறானோ வேற ஒரு காரியம் பண்ண முடியாது. குழந்தைகள் பிறந்துட்டு 3 பிள்ளை ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணுவான்? எப்பயும் அந்த பசங்களையே பார்த்துட்டு இருப்பான். எங்கப்பா ஒரு பையனா இருந்தே பார்த்துட்டு எப்ப பார்த்தாலும் என்னையே பார்த்துட்டு இருப்பேன். இதை பண்ணு, அதை பண்ணு, அதை படி. நாம ஸ்கூல்ல இருந்து வரதுக்கு முன்னாடி ஒரு லிஸ்ட்டை எழுதி வச்சுடுவேன், இதெல்லாம் மனப்பாடம் பண்ணி இன்னைக்கு அப்படின்னு. எதுக்கு சொல்றேன் அப்படின்னா, ஒரு பிள்ளைக்கே அதை கட்டினா 3 பிள்ளையா இருந்தா என்ன பண்ணுவான்? 3 பிள்ளைய காப்பாற்றி பெருசா கஷ்டம். இந்த 3 அக்னிய அதுவாது 20 வயசு ஆச்சு, பிள்ளை நேர்மையாயிட்டான், இனிமேல் தப்பு வழிக்கு போக மாட்டான், சொல்லித்தர வேண்டிய பாடத்தை சொல்லி கொடுத்தாச்சுன்னா விட்டுடலாம். ஆனா இந்த அக்னிய அவன் மரண கால பரியந்த இந்த அக்னியை காப்பாற்றும். அப்படி 3 பிள்ளைகளை பெற்றாரை போலே கார்கபத்திய, ஆகவனிய, தட்சிணாக்னி என்று சொல்லக்கூடிய பரிச்சரியை பண்ணிருக்கான். அப்போ அக்னி பரிச்சரியை அப்போ ஆழ்வார் கூட சாய்க்கிறேன். இதே கலியனே பிராமணால் அக்னி பரிச்சரிய பண்ணதை பத்தி ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு விதமாக சாதிக்கிறார். தம் பொண்ணும் தாய் நிலையில பெருமாளை பார்த்து கலியன் பாசனம் திருமொழியில சாய்க்கிறார். பொண்ணு கிட்ட பகவான் சரியா நடந்துக்கல, அவளுக்கு சாட்சாத்காரம் கொடுக்கல, பொண்ணை பிரிஞ்சிருக்கான் பகவான் அப்படின்னு தெரியுது. அப்ப அந்த பகவான் இடத்துல பழமொழி, லோக பழமொழிகளை கொண்டு இப்படி என் பெண்ணை நீ நினைச்சிட்டு இருக்கியா அப்படின்னு ஒரு பழமொழியால் பணிந்துரைத்த பாடல் 10. ஒவ்வொரு பாட்டிலையும் கடைசி அடியில லோகத்துல வழக்கத்துல இருக்கக்கூடிய ஒரு பழமொழியை பதிச்சு கலியன் சாட்சிக்கக்கூடிய பாசம். அதுல ஒரு பாசத்துல சாய்கிறார். ஆர் அழல் ஓம்பும் அந்தனன் தோட்டமாதலில் மனத்து வைத்தாயே. ஆர் அழல் ஓம்பும் அந்தனன் தோட்டம், அருமையான அழல். அக்னிஹோத்திராதிகளை பண்ணிருக்கக்கூடிய பிராமணன், அந்த பிராமணனுடைய தோட்டம். அப்படி அந்த தோட்டமாக என் பெண்ணை நீ நினைக்கிறியா அப்படின்னு அர்த்தம். அக்னிஹோத்திராதி காரியங்களை பண்ணிருக்கக்கூடிய பிராமணன் இருக்கானே, அவனுக்கு ஒரு நிலம் இருக்குது. அந்த நிலத்துல சரியா பயிர் வராது. ஏன்னா அக்னிஹோத்திரம் பண்றவன், அக்னிஹோத்திரம் பண்ணனுடைய ஆம்பியா எல்லாரும் அந்த அக்னிஹோத்திர செயல்லையே இருக்கிறதுனால எரு போட்டு தண்ணியை பாய்ச்சி டயத்துக்கு பண்ணி அந்த தோட்டத்தை நன்னா வளர்க்க மாட்டான். ஊர்ல மற்றவா தோட்டம்லாம் நன்னா இருக்கும், அக்னிஹோத்திரம் பண்ணனுடைய தோட்டம், அக்னி பரிசரி பண்ணனுடைய தோட்டம் நன்னா இருக்காது. அவன் என்ன இருப்பான், வந்தது போறோம் ஒரு 4 தேங்காய், மற்றவாள் என்ன பண்ணுவா, தென்னை மரத்துக்கு உரம் போட்டு அதை போட்டு ஒரு 100 தேங்காய் காய்க்கணும். மாமரம் இலையை விட காய் அதிகமா இருக்கணும். அப்படிலாம் அதுக்கு வேண்டிய உபாயத்தெல்லாம் பண்ணி மாந்தோட்டத்தை தென்னந்தோட்டத்தெல்லாம் வளர்ப்பா. பயிரா இருந்தாலும் எரு வைத்து அப்படிலாம் பண்ணுவான். இவன் என்ன பண்ணுவான், விதைச்சதை விதைச்சிட்டு வருவான், வந்தது வரட்டும், ஏதோ சாப்பிட்றதுக்கு கிடைச்சா போறோம்,
அப்படின்னு வந்த சாகுபடி போறோம்னு நினைச்சிருவான். ஏன்னா இவன் எப்ப பார்த்தாலும் அக்னி பரிச்சரியை பண்ணிட்டு இருக்கிறதுனால தோட்டத்தை சரியா கவனிச்சிக்க மாட்டான். அப்ப அந்த தோட்டம் பார்க்கறதுக்கே நல்லா இருக்காது. அக்னிஹோத்திரம் பண்ணக்கூடிய வீட்டு தோட்டம் அந்த பிராமணன் எப்பயும் சிஷ்டனா இருக்கக்கூடிய வீட்டு அவனுக்கு என்ன பண்ணும், ஏதோ உயிர் வாழறதுக்கு ஏதோ கிடைச்சா போடும் அந்த தோட்டத்துல இருந்து நினைச்சிடுவான். மற்றவர மாதிரி பாடுபட்டு நிறைய மகசூலை பெறறதுக்கு ஆசைப்பட மாட்டான். அந்த தோட்டம் நன்னாவும் இருக்காது. அப்படி என் பொண்ணு நீ நினைக்கிறியா அப்படின்னு 6 நாள் வம்பும் அந்தரம் தோட்டமாக உன் மனக்கு வைத்தாயேன்னு கேட்கிற. அப்படி முத்தி அக்னி பரிச்சரிய பண்றதுக்கே காலம் போயிடுச்சுன்னா மற்றதெல்லாம் பண்றது கஷ்டம். முத்தி நான் மறை, அதுக்கு மேல என்ன அப்படின்னு சொன்னா நான் மறை ரிக்ஜ சாமம் அதர்வனம் என்று சொல்லக்கூடிய மறை, இதை காப்பாற்ற வேண்டியது பெரிய கடமை. ஏன்னா புஸ்தகத்துல எழுதி வைக்க முடியாது, ஸ்வரத்தோட சொல்ல வேணும். ஸ்வரம் மாறிதான் அர்த்தம் மாறிடும். அப்ப ஒரு ஸ்வரம் ஒரு அக்ஷரம் தப்பா அப்போ 6 வம்பும் அந்தனம் தோட்டமாக எப்பயும் அக்னி பரிச்சரிய பண்ணக்கூடிய பிராமண தோட்டமாக அந்த அந்த தோட்டத்தை போல என் பெண் வாழ்க்கை நீ நினைச்சியான்னு கேட்கிற. அது மாதிரி நான் மறை ரிக்ஜ சாமம் அதர்வனம் என்று சொல்லக்கூடியது. இந்த காலத்துல நம்ம ஒரு வேதத்தையும் அத்தியனம் பண்றது இல்லை. திவேதியாவோ ஸ்வசாகாத்தியனம் பண்ணிட்டு இன்னொரு சாகை அத்தியனம் பண்றதுன்றது ஒண்ணு. அப்போ அப்படி இல்லாத எஜுர்வேதினா எஜுர்வேதத்தை அத்தியனம் பண்ணிட்டு சாம வேதத்துக்கு போகலாம். அப்படி அவ இருக்கட்டும். ஒரு சாகையை அத்தியனம் பண்ணி காப்பாத்துறதுன்றது சாதாரண காரியம் இல்லை. ஸ்வரம் தப்பு இல்லாத அந்த ஸ்வரத்தோட சேர்ந்து கேட்கணும். இல்லைன்னா ஒரு ஸ்வரம் ஒரு பிள்ளை ஒரு ஸ்வரம் ஒரு சப்த காண்டத்துல ஒரு அப்பா தன்னுடைய பிள்ளைக்கு ஒரே ஒரு இடத்துல மட்டும் ஸ்வரம் தப்பா சொல்லி கொடுத்தார் அப்படின்னு வச்சுப்போம். சரி, ஒரு இடத்துல அர்த்தம் தப்பா மாற போகுது. அவன் பிள்ளை அவனுடைய பிள்ளைக்கு அப்பா ஏற்கனவே தப்பா சொல்லி கொடுத்த ஒரு ஸ்வரத்தை கூட இன்னும் ஒரே ஒரு ஸ்வரத்தை தப்பா அவன் பிள்ளைக்கு சொல்லி கொடுத்தான் அப்படின்னா அவன் 3வது தலைமுறையில 2 ஸ்வரம் தப்பா இருக்கு. 2 ஸ்வரம் தப்பினா 2 இடத்துல ராங் இன்டர்பிரேஷன் பண்ண போறோம். இப்படியே கல்ப காலத்துல என்ன ஆகும், ஒட்டுமொத்த இதுவுமே கெட்டு போயிடும். அதுக்காக என்ன பண்றான்னா ஸ்வரம் தப்பவே கூடாது என்பதற்காக அவன் என்ன பண்றா, அந்த ஆச்சாரனா இருக்கிறவன் சிறுவர் ரொம்ப கவனமா சந்தை சொல்றது தன்னுடைய காரியம் தன்னுடைய அக்னி பரிச்சரிய அது தவிர அனுஷ்டானம் தவிர அத்தியாபனம் அத்தியனம் மேல அறுதொழில் அந்த சாய்க்கிற. அப்ப அவன் என்ன பண்ணுவான், ரொம்ப ஜாக்கிரதையா பாடம் சொல்லி தரான் வேதத்தை. ஏன்னா ஒரு ஸ்வரம் கூட என்னுடைய சாகையில உதாத்தத்துக்கு அனுதாத்தமோ அனுதாத்தத்துக்கு உதாத்தமோ அந்தோதாத்தத்தை ஆத்திய உதாத்தமோ இப்படி சொல்லிடக்கூடாது. ஏன்னா அர்த்தம் ஆயிடும். அதனால தத்புருஷமா இருக்கிறது பகுவியா ஆயிடும், பகுவியா இருக்கிறது தத்புருஷமாகும். வேற்றுமை தொகையா இருக்கிறது அன்மொழி தொகையாயிடும், அன்மொழி தொகையா இருக்கிறது வேற்றுமை தொகையா மாறிடும். இது மாறக்கூடாது என்பதற்காக அவ்வளவு கண்காணிச்சு சொல்லி தரான். திரு சொல்லும் போதும் ஏன் எதிரவே சொல்லு அப்படின்னுவான். இதுதான் நாய் எங்க போறது அப்படின்னா அவன் எவ்வளவு சிரமப்படுறான். ஒன்னும் அந்த வேதத்துல இவன் மூக்ஷுவா இருக்கிற பட்சத்துல இவனுக்கு வேண்டிய பாகம் ரொம்ப குறைவு. என்ன பண்ண லோகத்துல என்ன காய்கறி கடைக்கு போறோம், நமக்கு வேண்டிய 2 காய்கறியை வாங்கிட்டு வரவே தவிர கடை மொத்தத்தையுமா நம்ம வாங்கிட்டு வரோம். அது மாதிரி நம்ம ஊர்ல நம்ம நிலம் எவ்வளவு இருக்கோ அந்த நிலத்தை தான் நாம ஆடு மாடு மேயாத பார்ப்போம். ஊர் நிலத்தெல்லாம் நம்ம பார்க்கிற மாதிரி இல்லை. ஆனால் எனக்கு அந்த வேத பாகம் தேவையோ தேவையில்லையோ பிற்காலத்துல ஒருத்தனுக்கு தேவைப்படும். அதனால வேதத்தை நான் அழிச்சுடுவேன். பிராமணேன நிஷ்காரணோ தர்மஹா ஷடங்கோ வேதோ அத்தியேயா எனக்கு தேவையில்லை இந்த போஷன், அதனால நான் இதை விட்டுடுறேன். எனக்கு தேவையில்லை இந்த பஞ்சாதி இதை விட்டுடுறேன்னு சொல்லக்கூடாது. உனக்கு தேவை இருக்கிற பாகம் தவிர தேவையில்லாத பாகத்தையும் அந்த புத்தகத்தை காப்பாத்துறது அந்த சப்தராசியை காப்பாத்துறதுன்றது ஒரு கடமை. கொஸ்டின் பண்ணாத, நீ பிராமணனா பிறந்துட்டுனா இதை பண்ணு அவ்வளவுதான். எனக்கு தேவையில்லாத பாகத்தை நான் ஏன் மனப்பாடம் பண்ணும், இதுக்காக நான் உயிரை விட்டு என் பிள்ளைங்க சொல்லி கொடுத்து நானும் பரவகாதி என் பிள்ளையும் பரவகாதியா இருக்க போறான். அந்த யாகம் நாங்க பண்ண போறது இல்லை, சாமியை நாங்க பண்ண போறது இல்லை, அபிஜார யாகம் நாங்க பண்ண போறது இல்லை, அந்த போஷன்லாம் எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்ல முடியாது.
உனக்கு தேவை இருக்கோ தேவையில்லையோ அந்த சாக அழியாம இருக்கும், ஆகையினால அதுக்கு காப்பாற்றணும் அப்படின்னு சொல்றதுக்காக இப்படி நான் மறை இதை பண்ணிட்டு இருக்க பிராமணா. இந்த இந்த தர்மத்துக்கு கட்டுப்படுறாவா, அதாவது எப்ப பார்த்தாலும் அக்னி பண்றதுக்கு கட்டுப்படுறா, பட்னி இருக்கிறதுக்கு கட்டுப்படுறா, விரதங்களுக்கு கட்டுப்படுறா, தனக்கு பலன் இல்லாத பாகத்தையும் நிஷ்காரணமாக நீ அத்தியனம் பண்ணணும் அப்படின்னு சொன்னா அத்தியனம் பண்ணி மேல் தலைமுறை எடுத்துட்டு போறா. ஐவக வேள்வி, தேவயஜம், பித்ருயஜம், பூதயஜம், மனுஷ யஜ்யம், பிரம்ம யஜ்யம் என்று சொல்ல முடியாத பஞ்சமகா யஜ்யங்களை பண்ணக்கூடியவர்களாக இருக்கிறார். அதுக்கப்புறம் 6 தொழில், 6 தொழில் அவர்களுக்கு. அத்தியாபனம், அத்தியனம், யஜனம், யாஜனம், ததா தானம், பிரதிகரணம் செய்வ. அத்தியனம் அத்தியாயனம், ஓதுதல் ஓதுவித்தல், யஜனம் யாஜனம், வேள்வி இயற்றுது, வேள்வி முன்னோத்தனை இயற்ற பண்ணுது, தான் தானம் கொடுக்கணும், பிரதிகிரகம் வாங்கிக்கலாம் என்று இந்த 6 தொழில் இருக்கு. 6 தொழில், 6 தொழில சொல்லாத அறுதொழில் அந்தனர். இத சொல்லாத தமிழ் இலக்கியங்களே கிடையாது. வள்ளுவர் சொல்லிருக்கார், 2-3 குறள்ல வள்ளுவர் சொல்லிருக்கார், சிலப்பதிகாரம் சொல்றது, எல்லா சங்க இலக்கியம் சொல்றது. அவளுக்கு 6 தொழில் ஏன் வச்சா அவளுடைய வாழ்க்கை முறை எவ்வளவு கடினமானது, எவ்வளவு தியாகிகள் அப்படின்றத பேசாத தமிழ் இலக்கியம் கிடையாது. பயன் குன்றும், ஒரே ஒரு எக்ஸாம்பிள் மட்டும் திருக்குறள் சொல்றான். பயன் குன்றும் அறுதொழிலோர் நூல் மரப்பர் காவலன் காவலானெனில் என்று எழுதினான். இது ஆக்சுவலா அறத்துப்பால் இருக்கக்கூடிய குரல் அல்ல, பொருட்பால் இருக்கக்கூடிய குரல். பொருட்பால்ல கொடுங்கோன்மையில சொல்றான், நீ ராஜா சரியில்லாட்டா முதல்ல பிராமணன் கெடுவான், முன்னேறு கெட்டா பின்னேறு கெடும், பிராமணியம் தோஞ்சா எல்லாரும் பாதிக்கப்படுவார்கள், லோகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை பேரும் பாதிக்கப்படுவார்கள். ஆகையினாலே லோகத்தை பார்த்து தெரிஞ்சுக்கலாம் சரியாக தேசம் நடக்கிறதா இல்லையா என்பது. பிராமணன் கெட்டான்னா அடுத்தது தர்மத்தை போதிக்கிறதுக்கே ஆள் இல்லை. இன்னொன்னு அவன் எக்ஸாம்பிளா இருந்து போதிக்க வேண்டியவன், அவன் ஆச்சாரம் இல்லாத வெறும் ஞானத்தை வச்சிருந்தாலும் கஷ்டம் இல்லை. அவனை பார்த்த உடனே அவனுக்கு மரியாதை வச்சு அவன் சொல்றதை கேட்கணும்ன்ற எண்ணம் மற்றவாளுக்கு வரணும்னா அவன் அத்தகைய வாழ்வு வாழ வேண்டியவனாக இருக்கணும். அவனுக்கு என்ன பண்ணுவான் அப்படின்னு சொன்னா, ராஜா சரியில்லாட்டா, இப்ப இந்த வீடு கட்டின போது நமக்கு கஷ்டப்பட்டு சம்பாதிச்சது, நாம ஏமாத்தல, அதை அப்ரூவல் பண்றதுக்கு பணம் கேட்கிற போது இது தர்மமா நாம கொடுக்க முடியுமா என்று பயப்படுறோம். ஆனால் கொடுக்கலன்னு சொன்னா இந்த வீடு கட்டிக்கவே முடியாது. அப்ப என்ன பண்றோம், இது ஆக்சுவலா நாமும் தப்பு தான், வாங்கின்றது எப்படி தப்போ கொடுத்ததும் தப்பு தான். ஆனா இதை ஏன் பண்ண, நானு ராஜா சரியில்லாத, நான் ஆசைப்பட்டு லஞ்சம் கொடுக்கல, வேற வழி இல்லாத லஞ்சம் கொடுக்குறோம். அப்போ ராஜா கெட்டு போனால் லோகத்துல யாருமே நேர்மையாக வாழ முடியாது அப்படின்னு சொல்றதுனால அவன் சொல்றான், கொடுங்கோன்மை இருந்தால் முதல்ல பிராமணால் கெட்டுடுவான்னு சொல்றான். வள்ளுவன் சொல்றான், அவ வேதாத்தியனம் பண்ண மாட்டா, சாஸ்திரம் வாசிக்க மாட்டா, சமிதாதான அத்திகோத்திராதிகள் எல்லாம் எதுவும் நடக்காது, சமிதாதானம் நடக்காது, அவுபாகம் நடக்காது, அவ வைசிய பிராயால ஆக்குவ, நீ போர்ஸ் பண்ணுவ, அவனுக்கு பணத்துக்கு வேண்டிய தேவையை கொண்டு போய் நிறுத்திடுவ. அவன் கேட்டான்னா தர்மத்தை போதிக்க ஆள் இல்லை, மொத்த பேரும் அந்த சொசைட்டியே அதெல்லாம் கொடுங்கோன்மையில எழுதுறான். பயன் குன்றும் அறுதொழிலோர் நூல் மரப்பர் காவலன் காவாலனின். தேசத்தினுடைய ராஜா சரியில்லை என்று சொன்னால் எத்தனையோ பண்ணி இதை மாதிரி குரலுக்கு எல்லாம் வேற பாடபேதத்தை கொண்டு வந்து என்ன பண்ணாலும் அங்க பேச போறது வேற ஒரு இடத்துல அப்படியே பளிச்சுன்னு காட்டுறது முகத்தை, மொத்த சங்க இலக்கத்தையும் மாத்தணும். இப்போ அது மாத்திரம் இல்ல, ஒரு இடத்துல குரலை மாத்தினா இன்னொரு இடத்துல உதைக்கிறது. அவன் என்ன பண்ணிருக்கான்னா, இந்த குரலுக்கு வான் சிறப்பு, கடவுள் வாழ்த்துக்கு அப்புறம் இருக்கக்கூடிய வான் சிறப்புல கொண்டு போய் லிங்க வச்சுட்டான். அவன் இப்படி ஏதாவது ஒரு குரலை மட்டும் எழுதி வச்சா அவ ஏதாவது மாத்திடுவா அப்படிங்கிற எண்ணம் வர்றதுனால அவன் என்ன பண்றான், அங்கங்க இவா கெட்டிக்காரானா பாடபேதத்தை உண்டாக்குறதுக்கு, இவா கெட்டிக்காரானா இப்படி ஒருத்தன் பாடபேதத்தை உண்டாக்குவான்னு குரல் எழுதுறதுக்கு சக்தி இல்லை, குரலை கெடுக்கிறதுக்கு சக்தி இருக்கு. அப்படின்னா அவன் எழுதினவன் எவ்வளவு புத்திசாலியா இருக்கணும். அவன் என்ன பண்ணுவான், இவன் இந்த இடத்துல ஏதாவது மாத்துவான்னு இன்னொரு இடத்துல அவன் இது வைக்கிறான், கொடி வைக்கிறான். ஆகையினால பயன் குன்றும் நெய் பால் சுத்தமான நெய்கள் முதலியவே இருக்காது. அறுதொழிலோர் நூல் மரப்பர் 6 தொழில் இருக்குவா, 6 தொழில் அவன் சரியா பண்ணணும். அவுபாசனம் பண்ணணும், சமிதாதானம் பண்ணணும், அப்படின்னா வேதம் சரியா இருக்கணும், சொரக்கோட இருக்கணும், தெரிஞ்சிருக்கணும், வாயில சொரமே சரியா வரல,
அப்படின்னா என்ன பண்ணுவான்? அவன் வைத்திய கர்மாவை எப்படி அனுப்பிப்பான்? அதுக்கு உழைக்கணும். சின்ன வயசுல அவன் வயசுக்கு குழப்பத்துக்கு பண்ணாருன்னு என்ன பண்ணுவான்? அவன் உச்சபுத்தி ஆகணும். உச்சபுத்தி ஆகணும் என்ன பண்ணுவான்? அவனை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு ஒரு மனிதன் வேணும். இப்போ வைதிகே 1.5 லட்சம் ரூபாய் சம்பாதிச்சாலும் கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு மனிதன். யாரோ சொன்னா இப்போ 25 வித்வான்களை உருவாக்கி ஆகணும்னா, நான் சொன்ன முதல்ல 25 பொன்னாட்டி உருவாக்கணும் அவனை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு. அப்படின்னா 25 வித்வானை உருவாக்கினா 25 பிரம்மச்சாரி உருவாக்கணும்னு அர்த்தம். எங்க போனா மனது கஷ்டம். மேல்கோட்டைக்கு போனா பிரம்மச்சாரியாவே நிக்கிற 40 பிரம்மச்சாரி கைங்கரியம் பண்ணிருக்காரு மேல்கோட்டையில. இவன் அப்பாக்கள் எல்லாம் 4-5, இன்னைக்கு பிரம்மச்சாரியா கைங்கரியம் பண்றா அப்படியே அப்பாவுக்கு எல்லாம் 4-5 பசங்க. அப்படியே தொடர்ந்து பாஷ்யகார காலத்துல நியமிக்கப்பட்டவா இன்னைக்கு வரை இருந்ததுக்கா. இன்னைக்கு வரை ஏன் வந்தது? எல்லாருக்கும் கல்யாணம் ஆகி குழந்தை பிறந்த வரவே வந்தது. இப்ப அவ மொத்த பேரும் பிரம்மச்சாரியா இருந்தா நான் இன்னும் 30 வருஷம் கழிச்சு அந்த பெருமாள் கைங்கரியம் என்ன ஆகும்? நமக்கு போனா அழகான பெருமாள் அந்த பாஷிகார திருமணி இன்னைக்குலாம் செஞ்சுதான். அதுல புத்தி போக மாட்டேங்கிறது. சுத்தி பிரம்மச்சாரியா தட்டாட கட்டுறதுக்கு கைங்கரிய வேலை பார்த்தா இதுல பயம் கிளம்பி நெகட்டிவ் தாட்ஸ் வருது வரும். சரி அப்புறம் ஈஸ்வரன் ஏதோ காப்பாத்திக்கிறான் அன்னைக்கு எண்ணம் வர மாட்டேங்குது. எங்க போனாலும் நல்லதுல புத்தி போக மாட்டேங்குது. அந்த ஆச்சரியமான பாஷிகாருடைய விக்கிரகத்துல புத்தி போக மாட்டேங்குது. இது மாதிரி எண்ணங்களே வருது. பயம், அதான் வயிறு கலங்குறது. அப்படிப்பட்ட நம்ம காலம் ஆச்சு அப்படிங்கிற எண்ணமும் வர மாட்டேங்கிறது. எதுக்கு சொல்றேன் அப்படின்னா, காவலன் காவாலனின் ஆபயன் குன்றும் அருந்தொழிலோர் நூல் மரப்பர் அத்தியாபனம் அத்தியனம் யஜனம் யாஜனம் தானம் பிரதிகிரகம். இதுல முதல்ல பண்ண வேண்டிய அத்தியனம் அறிவு இருந்தாதான் அதுக்கு தகுந்த மாதிரி அனுஷ்டானம் வரும். அந்த பசுவோட நெய்யும் பிராமண வாயில சுத்தமான வேதமும் ஸ்வரம் தப்பாத வேதமும் இருந்தால் எல்லாம் சரியா இருக்கும். இதை முடியாத கெட்டு போயிடும்டா இவன் சரியில்லாட்டா. அதனால என்ன பண்றாருன்னா, அப்ப என்ன இந்த பாட்டுக்கு எங்கே கொண்டு போய் வச்சுன்னா, சிறப்பு பூசனை செல்லாது வானம் வரத்து மேல் வானோர்க்கு மீண்டு. அதாவது சிறப்பு பூசனை, சிறப்பு வழிபாடு, சிறப்பு டிக்கெட்டு, சிறப்பு கட்டணம், அதாவது சிறப்பு லைன் கியூ, ஸ்பெஷல் கியூ அப்படின்னா 50 ரூபாய் 100 ரூபாய் கொடுத்தா ஸ்பெஷல் கியூன்னு சொல்றோம். அவன் என்ன சொன்னா, சிறப்பு பூஜை நடக்காது. சிறப்பு பூஜை நடக்காதுன்னா என்ன அர்த்தம்? நைமித்திக நடக்காது. நைமித்திக நடக்காதா நித்தியமும் நடக்காதுன்னு அர்த்தம். அப்போ நித்திய நைமித்திக கர்மாக்களை பிராமணர்கள் விட்டு விடுவார்கள். ஏன்னு சொன்னால் வேதாத்தியத்திலே பிரவೃತ್ತಿ கிடையாது. அவன் வைசியன் ஆயிடுறான், அதாவது பிசினஸ் மேன் ஆயிடுறான். அதுக்கு காரணம் என்னன்னா ராஜாக்கள் சரியில்லாம இருக்கு. அதனால சிறப்பு பூசனை செல்லாது. நல்ல நெய் கிடையாது, பிராமண வாயில சுரத்தோட மந்திரம் கிடையாது. அப்புறம் அவன் சந்தியாவனமே தகராறா பண்றவங்க கிட்ட இருந்து நீ என்ன யாக யஜ்ஞத்தை எதிர்பார்ப்ப? இது இல்லாட்டா சிறப்பு பூசனை கிடையாது, சுபிக்ஷ மழை கிடையாது. மழை பெய்யும், அது இயற்கையா மழை பெய்யும்னு சொல்லிட்டு இருக்கலாம். ஆனா நல்ல விளைச்சல் இருக்காது, மகசூல் இருக்காது, தர்மம் இருக்காது. சிறப்பு பூசனை செல்லாது. நைமித்திய நித்திய கர்மாவுக்கே திண்டாட்டம்னா நைமித்தியத்தை பத்தி எதுக்கு பேசுற? கைமுதிய நியாயத்தால பேசுறான். அந்த குரல் இப்படி அமைக்கிறான்னா சிறப்பு பூசனை செல்லாது. வானம் வரத்து மேல் வானோருக்கு தேவதைகளுக்கு அபிசு கிடையாது, அவ மழை கிடையாது. இது இப்படியே தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கும் அப்படின்னு சொல்றான். ஆகையினாலே நூல் மரப்பர் இதுக்கு மொத்தம் அத்தியாபனம் அத்தியனம் யஜனம் யாஜனம் தானம் பிரிக்கிறோம் எல்லாத்துக்கும். 6க்கும் முக்கியமா இருக்கிறது அத்தியனம். அருமறையோ நூல் மரப்பர். அந்த 6 தொழிலை கொண்ட பிராமணர்களுக்கு முக்கியமான வேதாத்தியனம் பண்ணுவதை தொலைப்பார்கள், வேதாத்தியனத்தை விட்டு விடுவார்கள். அப்ப பூனல் போட்ட பிராமணனாக மாறிவிடுவார்கள் அப்படின்னு சொல்றான். உச்சைகி எல்லாரும் மங்கள ஸ்லோகம் எழுதியிருக்கா. போஜராஜன் ராமாயணத்துக்கு மங்கள ஸ்லோகம் எழுதினான். உச்சைர்கதிகி ஜெகதி சித்ததி தர்மதசேத். அவன் தேசத்தை ஆண்டவன் ராஜா, அவன் ராமாயணம் எழுதிருக்கான். ஆச்சரியமான அவன் அந்த பாஷா அப்படின்னு தாப்பனா. நீ சம்ஸ்கிருத தரதரான்னு பேசணும்னா இந்த ராமாயணத்தை மனப்பாடம் பண்ணு, மற்றதெல்லாம் இட்டு போட்டு கொடுத்து இதை மனப்பாடம் பண்ணுங்க. ரகுவம்சம் தான். போஜ சம்பு மட்டும் ஃபுல்லா முதல் நாள் பாடம் சொன்னதை மொத்தம் அப்படியே மனப்பாடமா யோசிச்சு எச்சையை முடிஞ்சிருந்து சப்தத்தை கூட்டி சொன்னா எழுதிப்போ, மூஞ்சில முடிக்காத. 1 மணி நேரம் கழிச்சு வா. உன் மனசு எங்கேயோ இருக்கும், வாயில அவன் வார்த்தை வரணும், போஜராஜனுடைய வார்த்தை வரணும். புறாகல் வர பிரசாதாத சகல பிராணி பாஷணத்தையா பரியங்கு பரியந்த பரிதரத்து பீலிகாலாபே கிருதகாரம் தபுதிரம் அதன காரணம் துத்வாதம் விவரணம் பத்தி மரண காரணம் இத்தியவேத்யா பூய சோழ பந்தே விதாதாத்யாவத்யாதாயாரம் மானுகுரு. இது என்னோட 8-9 வயசுல நான் மனப்பாடம். இப்படியே அந்த ராமாயணம் மொத்தம், அந்த ராஜா எழுதின ராமாயணம் மொத்தம் நான் அப்படியே மனப்பாடமா. இப்போ அடுத்த சண்டே காம்படிஷன் சம்புராமாயணம் தான் நான் ஃபர்ஸ்ட் மார்க் வாங்குவேன் அப்படின்னா அப்படி மனப்பாடம் பண்ணி வச்சேன். எதுக்கு சொல்றேன் அப்படின்னா, அந்த ராஜா மக்கள் சொல்றான் உச்சேர் கதிகி ஜெகதி சித்ததி தர்மதசே
तस्य प्रमाच वचनैः कृतकेतरिष्येत् तेषां प्रकाशनदशा च मही सुरष्येत् तानन्तरेण निबुधे कुर्मत्रामः. அவன் பிராமணால சேவிச்சு, பிராமணாளுக்கு மங்கள ஸ்லோகம் பண்றான் அந்த க்ஷத்ரியன். உச்சேர்கதி ஜெகதி சித்தியதி தர்மதசே, உலகத்திலே உயர்ந்த நிலையை ஒருவன் எட்டுவதற்கு அறம் காரணமானால் அது எந்த வர்ணத்தவனா இருக்கட்டும், அறத்தோடு நிக்கணும். தர்மத்தால தான் சுகத்தை அற முடியும், அர்த்தத்தாலே காமத்தாலே சுகத்தை அடைய முடியாது. இந்த அர்த்தமும் காமமும் தர்மத்துக்கு உட்பட்டு இருந்தால் அதனால சந்தோஷம் ஏற்படும். உலகத்திலே உயர்ந்த நிலையை ஒருவன் எய்வதற்கு அறம் காரணமானால் அந்த அறமானது நம்மாலே தீர்மானிக்கப்பட முடியாமல் எழுதா கிளவியான வேதத்தினால் சித்திப்பது என்பது உறுதிப்பட்டதானால் அந்த வேதமானது காரணம் இல்லாமல் அதை காப்பாற்றுவதையே தொழிலாக கொண்ட பிராமணர்களாலே அந்த வேதம் காப்பாற்றப்படுவதானால் அந்த பிராமணர்களை விட்டு நான் யாரை சொல்லுவேன்? உச்சைகி கதிகி ஜகதி சித்தியதி தர்மதஷ்யேது தஸ்ய பிரமாச வதனைஹி கிருதகேதரைஷ்யேது தேஷாம் பிரகாசன தசாச்ச மகி சுரைஷ்யேது தானந்தரேன நிபுதே குணுமத்னா. கொஸ்டின் கேட்கிறான். நான் மகள ஸ்லோகம் பண்ணும்போது இப்ப பிராமணால சேவிச்சுட்டு ராமாயணம் எழுத ஆரம்பிக்கிறேன். ஏன் ஏன் பிராமணால சேவிச்சுட்டு ஆரம்பிக்கிற? அந்த பிராமணன் தான் பட்னி கிடந்து விரதம் இருந்துட்டு கஷ்டப்பட்டு தனக்கு தேவையோ இல்லையோ மூல கிரந்தமான வேதத்தை காப்பாத்தி வைக்கிறான். அந்த வேதம் தான் அறத்தை போதிக்கிறது. அந்த அறத்தால தான் ஒருத்தருக்கு உயர்ந்த நிலை எழுது. அப்ப நானும் இந்த உலகத்திற்குரிய எவனோ ஒரு உயர்ந்த நிலை எழுதுவதற்கு காரணம் அறம். அந்த அறத்தை போதிக்கக்கூடிய நூல் வேதம். அந்த வேதத்தை மூச்சு பிடிச்சு காப்பாற்றக்கூடிய பிராமணன் என்று சொன்னால் அந்த பிராமணனை சேவிக்காத நான் வேற யாரை சேவிச்சுட்டு நான் ராமாயண கிரந்த காவியம் எழுதுறது என்று கேட்கிறான். அப்படிப்பட்ட அருதொழிலந்தனர் வணங்கும் தன்மையை, அப்படிப்பட்ட தன்மையை பெற்றிருக்கோனேன்னு சொன்னார். நாளைக்கு பார்ப்போம், அடுத்த வெள்ளிக்கிழமை பார்க்கலாம். கவிதார்க்கிய சிம்மாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹ. ஸ்ரீமதே ஸ்ரீ லக்ஷ்மீந்திர பாதுகா சேவகே ஸ்ரீவன் கிரகோப ஸ்ரீ நாராயணதீந்திர மகாதேசிகாய நமஹ. ஸ்ரீமதே ஸ்ரீவன் கிரகோப ஸ்ரீ ரங்கநாததீந்திர மகாதேசிகாய நமஹ. அடியன் சுவாமி தன்யோஸ்மி. ரொம்ப ஸ்பஷ்டமா இருந்தது சுவாமி. இதெல்லாம் மெமரைஸ் பண்ண சொல்லிக்காச்சு. இதெல்லாம் இப்ப நித்தியானுசந்தானத்துல இருக்கிற ஒரு கிரந்தம் கூட கிடையாது. அதெல்லாமே இவ்வளவு நுற்றுவா சுவாமி சொல்றாங்க. அந்த சின்ன வயசுல படிச்சது ஒரு அட்வான்டேஜ் வந்து அது எவ்வளவு நன்னா அவர் சொல்லி வச்சிருக்காரு, அதை இது பண்றாருன்னு தெரியுது. நான் இத என்னைக்கு எங்க அப்பா கிட்ட அடுத்த நாள் பாடம் சொல்றதுக்கு முன்னாடி நான் மனப்பாடம் பண்ணி சொல்லி காமிச்சிடும். அதுக்கப்புறம் அந்த புத்தகத்தை நான் சொல்லல. அப்படின்னா அன்னைக்கு அதை எப்படி மனப்பாடம் பண்ண வச்சிருக்கேன்னு பாரு. அதான் சொல்றேன், மைண்ட் பாக்லிங்கா இருக்கு. தேசிய ஸ்தோத்திரம், தசாவதார ஸ்தோத்திரமே மடத்துல நித்தியா சொன்னோம்னா ஞாபகம் இருக்க மாட்டேங்கிறது. இப்ப வெளியில வந்தோம்னா நிஜமாவே கிடையாது. ரொம்ப ரொம்ப ஆச்சரியமா ஒரு அதான் குழந்தைகளுக்கு எல்லாம் ஏன் சின்ன வயசுல மனப்பாடம் பண்றோன்றதுக்கு இதெல்லாம் ஒரு பெரிய ஒரு ரியல் டைம் எக்ஸாம்பிள்ஸ். அடியன் சுவாமி தன்யோஸ்மி. அப்ப நாளைக்கு காலக்ஷேபம் இல்ல, பாகவதம் எல்லாம் அடுத்த வாரம் வெள்ளிக்கிழமை ஜாயின் பண்ண பிரார்த்திக்கிறேன். தாசன் தன்யோஸ்மி.